அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய விஷன் 1000 மிஷன் 100 2.0ல ப்ரிலிம்ஸ் 2026க்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பேஸ்டு ஓரியன்டேஷன் கிளாஸஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இது இந்த வீக்கோட செகண்ட் கிளாஸ். தட் இஸ் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்லிமெண்ட்டோட சம் பேசிக் கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இன் சென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டு, அதோட ஃபங்க்ஷனு, தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃபீஸர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லக்கூடிய ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெபுட்டி சேர்மன் அண்டு பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் அண்ட் செக்ரட்டரி ஜெனரல். ஸோ இந்த டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸுமே பார்லிமெண்ட்டோட கண்டினியூஷன் தான். திஸ் சாப்டர் இஸ் தட் இஸ் இந்த கிளாஸுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிளாஸ்ன்னு சொல்ல முடியும். ஏன்னா இதில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். வித் ரெஸ்பெக்ட் டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஸோ அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் என்னென்னலாம் சைன் ஆகிருக்கு. தென் வித் ரெஸ்பெக்ட் டு பில்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு, ஸோ அது ரிலவெண்ட்டான பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற ஃபீச்சர்ஸு, ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம். தென் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய மணி பில், ஃபினான்ஸ் பில், தென் அப்ராப்ரேஷன் பில்னா என்ன, சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்னா என்ன, அடிஷ்னல் கிராண்ட்னா என்ன, எக்ஸஸ் கிராண்ட்னா என்ன, ஓட் ஆன் அக்கௌண்ட்டுக்கும் இன்டரிம் பட்ஜெட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன. ஸோ இந்த டாபிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி எப்பயுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸை தான் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இன் சென்ஸ் ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம். அதில் இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸையும் தட் இஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் அதில் எதெல்லாம் அவங்களோட டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறோம். அந்த பவுண்ட்ரியோட லிமிட்டில் கிளாஸஸ் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அதை ஒரு ரிவிஷன் கிளாஸஸ் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஏரியாவில் இதுதான் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கான கிளாரிட்டி இதில் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸுமே வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் ஓரியன்டான விஷயம் தான். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் இஸ் லென்த்தி. சட் இஸ் பார்லிமெண்ட்டுங்கிற ஒரு ஏரியா வந்து இட்ஸ் அ ஹியூஜ். ஓகே, ஸோ இதோட ரிசம்பிளன்ஸ் தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஏன்னா இங்கே இருக்கிற விஷயங்கள் அங்கே கவர் ஆயிரும். ஸோ மற்ற ஏரியாஸ் ஜுடிஷியரி விஷயங்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய 2 கிளாஸஸில் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ அந்த மெம்பர்ஸோட டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ இதில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10th ஷெட்யூலை பேஸ் பண்ணி தான், தட் இஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு சில ஏரியாஸு, தென் அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஜென்ரலாக இந்த ஷெட்யூல் ஃபார் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஓகே, ஸோ எந்த அமெண்ட்மெண்ட்டில் இன்செர்ட் பண்ணாங்க, தென் எந்த ஷெட்யூல்குள்ளே அது கம் அக்ராஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டினாகவும் இது ஸ்டார்ட் ஆகுது. 2014 யூபிஎஸ்சியில் தான் கேட்டிருக்காங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில். அடுத்து சிடிஎஸ் 2023 கொஸ்டின்லையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது யார் அதை டிசைட் பண்ணுறாங்க, ஹூ இஸ் தி அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் சிம்பிளிஃபைடாக 2023 இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா which one of the following statement regarding disqualification of MPs and MLAs on the ground of defection is not correct. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு சேம் டிஃபெக்ஷன் ஆன்டி டிஃபெக்ஷன் லா பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். வாட் ஆர் ஆல் தி கிரவுண்ட்ஸ். ஓகே, ஸோ கிரவுண்ட் ஃபார் ரிமூவலில் தான் இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினில் அஸ் அ கொஸ்டினாக டிமாண்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பேசிக்காக செக் பண்ண வேண்டிய விஷயத்தில் இதுவும் ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். நெக்ஸ்ட் திங் வித் ரெஃபரன்ஸ் டு தட் இஸ் 2022 நம்மளோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின் தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் லெஜிஸ்லேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, அப்படி ஜாயின் பண்ணுறதா இருந்தால் வித்தின் எத்தனை மந்த்துக்குள்ளே ஜாயின் பண்ணணும், இல்லை ஜாயின் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க. தென் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ ப்ரிசைட் தி செஷன்ஸ், தட் இஸ் ஸ்பீக்கர் ஆர் சேர்மன். So if that person is going to decide on anti-defection, what is the any time frame fixed by the parliament? So எதான் time frame இருக்கா, with respect to constitution எதான் time frame வந்து டிசைட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம செக் பண்ணணும். இது 2022 கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 2025 ரீசெண்டாக இந்த வருஷம் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, இஃப் எனி கொஸ்டின் அரைஸ் டு வெதர் எ மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஹாஸ் பிகம் சப்ஜெக்ட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் 10th ஷெட்யூல் அவங்களே கொடுத்துட்றாங்க. பிரசிடென்ட் டெசிஷன் in accordance with the opinion of the council of ministers shall be finalனு சொல்கிறாங்க. ஸோ அது அப்படியா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம செக் பண்ணணும். தென் வேர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற ஒரு வேர்டு வந்து கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் இடம் பெறலை. இன் சென்ஸ் தேர் இஸ் நோ எனி மென்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்ஸ்டியூஷனில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் வி ஹாவ் டு செக். ஓகே,
Next thing with respect to same Parliament Prevention of Disqualification Act 1959, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு பர்சன் வரும்போது வெதர் இ சப்ஜெக்ட் டு டிஸ்குவாலிஃபைடா அப்படிங்கிற ஒரு விஷயமும், அந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்ஸ்டியூஷனில் வெல் டிஃபைன்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஸ்டேட்மெண்ட் இம்போஸ் பண்ணுது. தென் நம்பர் ஆஃப் டைம் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உள்ளே கொண்டு வருது. ஸோ இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா, தட் இஸ் சப்ஜெக்ட் டு சால்வ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது யூ கம் டு நோ தட் திஸ் டைப் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஷுட் பி ரிமெம்பர்ட் ஆர் நாட். நம்ம மைண்டில் வச்சுக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தேடி போய் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது வி கம் டு அன் ஐடியா. ஓகே, வெதர் தட் இஸ் த டிமாண்ட் ஆஃப் தி எக்ஸாமினர். ஓகே, தென் இது 2018 கேட்ட கொஸ்டின். இட் இஸ் ஆல் அபவுட் அதர் தென் ஆன்டி டிஃபெக்ஷன். ஒரு 10th ஷெட்யூலில் ஒரு பர்சன் டிஸ்குவாலிஃபைடு ஆகாமல் அதர் கிரவுண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும்போது வாட் ஆர் ஆல் தி லிஸ்ட் ஆஃப் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்காங்க இன் 2018 ஒரு கொஷினில். ஸோ 10th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்டர்ஸை மட்டும் கன்சிடரேஷன் பண்ணாமல் அதர் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்ட்ஸையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ வி ஹாவ் டு டிசைட். ஸோ ஓகே, the next thing with respect to a member of Lok Sabha does not become disqualified to continue as a member of the house if the person. Okay, so again, திருப்பி procedure with respect to 10th disqualification. That is 10th schedule வச்சு தான் questions நகருது. Okay, so இது with respect to 2016-17 இருந்தது. Then in Indian Parliament, under which condition can the house declare a seat of member vacant? So அதுவும் with respect to disqualification வச்சு தான் இந்த கொஷினுமே. ஸோ வேகன்சியோட டியூரேஷன் டைம் கேட்டிருக்காங்க. இன் சென்ஸ் இஃப் யூ ஆர் வேக்கண்ட் ஃபார் ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேஸ் இன் தி அட்டெண்டிங் ஆஃப் செஷன், தென் வாட் இஸ் தி ரிசல்ட் அப்படிங்கிறத தான் தே கொஸ்டின் ஆன் இட். ஸோ இதுவுமே வி ஹாவ் டு செக் பேசிக்ஸ் தான். தென் வித் ரெஸ்பெக்ட் டு இது வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கானது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் அடுத்த ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவிலேஜஸை செக் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. தட் இஸ் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ். ஸோ பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு வரும்போது 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் வேறு. கலெக்டிவ் ப்ரிவிலேஜஸ்னு ஒன்று இருக்குது, இண்டிவிஜுவல் ப்ரிவிலேஜஸ்னு ஒன்று இருக்குது. இதில் வாட் ஆர் ஆல் தி ப்ரிவிலேஜஸ் ஆர் இம்யூனிட்டிஸ் வேர் கிவன் ஃபார் தி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன்சைட் தி ஹவுஸ். ஒரு ஹவுஸில் அவங்க ஃபங்க்ஷன் ஆகும்போது வாட் டைப் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் வேர் கிவன் இன் தி constitution itself or from various rules of procedure and conduct of business in the Lok Sabha அப்படிங்கிற விஷயத்தை we have to check. So we have to decide on these things. Okay, we have to discuss it, parliamentary privileges regarding. The next thing is with respect to same pattern of question தான். இதுவும் ப்ரிவிலேஜஸை செக் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்குது 2020. ஸோ இதில் அவங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are articulate this provision with the fundamental rights. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இந்த விஷயத்தை என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி கொஷின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே we have to take into consideration. These are all considered to be statements where you have to fix in your ரிவிஷன் பேப்பர். ஓகே, ஸோ ரிவிஷன் பேப்பரில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கிற முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லக்ஷ்மிகாந்த் புக்கிலேருந்து எடுக்காட்டினாலும், பட் திஸ் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் யூ கெட் ஃப்ரம் தி கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு வரும்போது அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சேம் பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸை தான் திருப்பி ஏதோ ஒரு ஃபார்மில் ரிப்பீட் பண்ணுவாங்க. நான் டைம் அண்ட் அகைன் அதை தான் சொல்கிறேன். ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டீங்கனாலே சேம் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வேரியஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் கேட்ட ஒரு இதில் அவங்க எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதுவுமே we have to take into consideration. That is, what is the relationship between the privileges given for the member of parliament with respect to rules and regulations in the parliament chapter, and what type of privileges were associated with the article 19 ஓட இதை merge பண்ணலாமா, லிங்க் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் we have to consider it. Okay, so இதுவும் we have to check. ஸோ ஓவரால் அப்சர்வேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்குவாலிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு 10th ஷெட்யூலை நம்ம மிஸ் பண்ணிட்டு போகவே கூடாது. அது வந்து வி ஹாவ் டு சர்ச் லைக் எனிதிங். இன் சென்ஸ் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையுமே நம்ம ரொம்ப கீனாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கொஷினோட பேசிக் டிமாண்டுமே அதை தான் எதிர்பார்க்குது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஒரு ஸ்டெப் அஹெட்டாகவும் போய் அந்த கொஷின்ஸை கேட்டுடுறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா ஷுர் ஷார்ட்டாக வரக்கூடிய கொஷின் ஈவன் 2025 இந்த மாதிரி ஒரு கொஷின் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அடுத்த வருஷம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே அதிகம். ஏன்னா பார்லிமெண்ட்லேருந்து மினிமம் 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுலேயே நம்ம நேற்று பார்த்த ஏரியாலேயுமே 2 to 3 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கும் நம்ம அதே விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ அப்போது வாட் டைப் ஆஃப் திங்ஸ் வி ஹாவ் டு அப்சர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டபுள் மெம்பர்ஷிப், இதெல்லாம் பேசிக் திங்ஸ். ஓகே, ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ்,
பார்ட்னர்ஷிப், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், ஸோ இந்த விஷயங்கள்லையும் தென் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ரோல் ஆஃப் ஸ்பீக்கர், ஓகே, இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா, இந்த விஷயங்களை we have to discuss one by one. Okay, so அப்போ first one by one discuss பண்ணிடலாம். பேசிக்காக first we will start from the disqualification of members of parliament. Okay, so யூஸ்வலாக ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான கிரவுண்ட்ஸ் ஏதாவது கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், தே மென்ஷன்ட் அண்டர் ஆர்டிகல் 102 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இருந்து இது இருக்கிறது தான். ஸோ 102ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்கேஸ் அவங்க என்னவாகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்காரு, அட் த சேம் டைம் சம் அதர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க ஆக்குபை பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, தட் கண்டிஷன் ஹேஸ் டு பி ஃபாலோட் ஆர் எல்ஸ் தட் பர்சன் இஸ் கம்ஸ் அண்டர் தி disqualification. Okay, then unsound mind and stance, so declared by the competent court. Okay, so it has to be decided by the court. Sometimes என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த competent courtக்கு பதிலாக president itself அப்படின்னு போடுவாங்க. Okay, or else speaker has to decide அப்படின்னு சொல்லுவாங்க. So we should know that it is competent court. Then if he give up the citizenship or if he is not a citizen of India, okay, either termination or இல்லை other form of ரிமூவல் ஆஃப் சிட்டிசன்ஷிப்போ இருக்குங்கிற கண்டிஷனில், ஸோ வி ஹவ் டு டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். அண்ட் எனி அதர் லா மேட் பை த பார்லிமெண்ட்னு சொல்லிடுறாங்க. எனி அதர் லா மேட் பை தி பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது ஈவன் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லேயுமே செக்ஷன் 8 கிளாஸில் வரும்போது அங்கே சில கிரவுண்ட்ஸ் ஃபார் தி பனிஷ்மெண்ட் இருக்குது. அங்கே 2 years ஆஃப் சென்டென்ஸ் வரும்போது அங்கே ரிமூவலுக்கான டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் தி டிஸ்குவாலிஃபிகேஷன் அஸ் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் அஸ் அ கிரவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை ஹூ ஹேஸ் டு டிசைட் அப்படின்னு வந்த வருது. ஸோ பார்லிமெண்ட்டில் இன் கேஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் அதர் தென் தி 10th ஷெட்யூல், ஓகே, நாட் 10th ஷெட்யூல், ஓகே, இன் 10th ஷெட்யூலை பொறுத்தளவுக்கு தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதர் தென் 10th ஷெட்யூல் டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஹூ ஹேஸ் டு டிசைட் அப்படின்னா that has to be referred to the president தான். Okay, then president also take an advice from the election commission. Okay, so election commissionோட அட்வைஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்னால ரிமூவ் பண்ண முடியாது. அண்ட் த டெசிஷன் ஷால் பி ஃபைனல் இன் அக்கார்டிங். ஓகே, ஸோ அப்போது இந்த எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிற டெசிஷன் தான் ஃபைனல், தட் இஸ் பைண்டிங் ஆன் தி பிரசிடென்ட். ஓகே, ஸோ ஒன்று நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படிங்கிறது ஒருத்தர் எலெக்ட் ஆகி வர்ற ஒரு இடத்துல இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு வரும்போது, இன்சென்ஸ் எலெக்ஷன் ப்ரொசீஜர்லையோ இல்லை எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண மெக்கானிசம்லையோ இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, தட் ஹாஸ் டு டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் பை தி எலெக்ஷன் பெட்டிஷன் த்ரூ ஹைகோர்ட். ஓகே, ஒருத்தர் உள்ளே வந்து உட்காந்துட்டார் அஸ் அன் எம்பியா, அப்போ டியூரிங் தட் 5 years ஆஃப் டேர்ம் ஆர் 6 years, அந்த பீரியட் ஆஃப் டைமில் இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆர் எக்ஸ்பல்ஷன் ஃப்ரம் தி ஹவுஸ் அப்படின்னு வரும்போது who has to taken into consideration அப்படின்னு பார்த்தீங்கன்னா, president has to consider this removal process and at the same time he has to get an opinion from the election commission. Such a opinion is binding on the president. Okay, so அதுதான் we have to taken into consideration. இதில் presiding officer-ஓட ரோல், that is very speaker or chairman-ஓட ரோல் இங்கே ரோல் ப்ளே பண்ணுதான்னு கேட்டால் வெரி மினிமல், தட் இஸ் நோன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்போ இது வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான கிரவுண்ட் அண்ட் இட்ஸ் ப்ரொசீஜர். இதே இது இன் சம் அதர் கேசஸ் ஈவன் சீட்ஸ் கேன் பி வெக்கேட்டட். ஒன்று டிஸ்குவாலிஃபிகேஷன், ஒரு ப்ராசஸ் ஆஃப் வெக்கேட்டிங் சீட்ஸ். ஓகே, அதர் ஃபார்ம் ஆர் கண்டிஷன்ஸ் ஃபார் தி வெக்கேட்டிங் சீட்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் ஹி இஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டபுள் மெம்பர்ஷிப் இஸ் கன்சிடர் டு பி அன் கண்டிஷன். ஓகே, டபுள் மெம்பர்ஷிப் அப்படின்னா ஒரு பர்சன் 2 ஹவுஸ்லேயுமே மெம்பராக இருக்க முடியாது. ஒரு பர்சன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் இல்லை பார்லிமெண்ட்லேயும் ஒரே டைமில் மெம்பராக இருக்க முடியாது. அப்போ ஹி ஹேஸ் டு டேக் எனி டெசிஷன்ஸ். அப்போ அந்த டெசிஷனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மூலமாக என்ஷூர் பண்ணுறாங்க பை கெட்டிங் அன் ஆர்டிகல் 102 ரெஃபரன்ஸ்லையும். ஸோ இஃப் அ பர்சன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்டட் டு போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இன்சென்ஸ் ராஜ்யசபாலையும் எலெக்ட் ஆகிட்டாரு, லோக்சபாலையும் எலெக்ட் ஆகிட்டாரு அப்படின்னா அவர் 10 நாளைக்குள்ளே எந்த ஹவுஸில் இருக்கணும் அப்படிங்கிறத ஹி ஹாஸ் டு டிசைடு. ஆர்எல்ஸ் டிஃபால்ட்டாகவே அவரோட ராஜ்யசபா சீட்டு வெக்கேட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு கண்டிஷன் ஃபார் வெக்கேட்டிங் சீட்ஸ். சரி, இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிட்டிங் மெம்பர் ஒரு ஹவுஸில் எலெக்ட் ஆனது இஸ் ஆல்சோ எலெக்டட் டு த அதர் ஹவுஸ் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் அவரோட சீட் என்ன ஆயிரும்னா வெக்கேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜ்யசபாவில் அவர் மெம்பராக இருக்கார், லோக்சபாவில் எலெக்ட் ஆகிறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவர் ராஜ்யசபா சீட் என்ன ஆயிரும்னா வெக்கேட் ஆயிரும். ஓகே, ஸோ இது செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன், இஃப் அ பர்சன் இஸ் எலெக்டட் டு 2 seats இன் த சேம் ஹவுஸ். ஓகே, ஸோ ஒரே லோக்சபாவில் 2 கான்ஸ்டிடுவன்சியில் நிற்கலாம் இல்லையா. ஸோ 2 கான்ஸ்டிடுவன்சிலையுமே அவர் என்ன பண்ணிடுறாரு, ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சிடுற பட்சத்தில் ஹீ ஷுட் எக்ஸசைஸ் ஹிஸ் ஆப்ஷன் ஃபார் 1. ஏதாச்சும் ஒன்றில் அவர் டிசைட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா 2 சீட்டுமே வெக்கேட் ஆயிரும்னு சொல்கிறாங்க.
ஸோ 4வது கண்டிஷன் என்னன்னா, எ பெர்சன் கேனாட் பி மெம்பர் ஆஃப் போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அட் த சேம் டைம். ஸோ இஃப் அ பெர்சன் ஸோ எலெக்டட், ஒரு லோக்சபாலையும் எலெக்ட் ஆயிட்டாரு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் எலெக்ட் ஆயிட்டாரு அப்படின்னா, ஏதாவது ஒன்று அவர் என்ன பண்ணி ஆகணும்னா 14 டேஸ்க்குள்ளே சொல்லி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சீட் எங்கே ரிசைன் ஆயிரும்னா, ஹிஸ் சீட் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வித்தின் 14 டேஸ் வேக்கண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் காலி, ஸோ லோக்சபாவில் மட்டும்தான் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ இது கொஸ்டின் ஃபார்மெட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகாட்டினாலும் இந்த பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதையும் நம்ம டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஓகே, ஸோ இந்த டபுள் மெம்பர்ஷிப்பை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. 2 கண்டிஷனில் டேட் இஸ் ஃபிக்ஸ்டு, 10 days அண்டு 14 days. இன் அதர் கண்டிஷன்ஸ் தேர் இஸ் நோ எனி மென்ஷன். ஓகே, ஸோ அதனால் ஜஸ்ட் பேசிக்காக இந்த ஒரு டபுள் மெம்பர்ஷிப்புங்கிற ஒரு கண்டிஷனில் சீட்டு வெக்கேட் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் திங் இஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது இன் கேஸ் ஆஃப் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 102ல் அன்சவுண்ட் மைண்டு, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், வாலண்டரி, ஹி இஸ் நாட் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் எனி அதர் லா மேட் பை தி பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. தென் தேர்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷன் இன் சென்ஸ் இஃப் a person as a member of parliament who has to give a resignation letter to the speaker or chairman தான். அந்த ஹவுஸோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி கொடுக்கும்போது இஃப் தட் சச் அ ரெசிக்னேஷன் லெட்டர் இஸ் அக்செப்டட் பை தி ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு வரும்போது தட் சீட் ஷுட் பி வெக்கேட்டட். ஓகே, இது 3வது கண்டிஷன். 4வது கண்டிஷன் ஆப்சன்ஸ். ஸோ இது பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஆப்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்கேஸ் தொடர்ந்து அவர் லீவ் எடுத்துக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எந்த செஷனையும் அட்டன் பண்ணாமல் இருக்காரு வித்தவுட் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை நாள் வரைக்கும் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 60 days வரைக்கும் வித்தவுட் பெர்மிஷன் இருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட ஹவுஸ் ஆஃப் சீட்டை வந்து வெக்கேட் ஆகிரும். இன்சென்ஸ் அவர் எக்ஸ்பெல் பண்ணப்படுவார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் அந்த 60 days கால்குலேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் ப்ரொரோக்ட் ஆர் அட்ஜர்ன்ட் ஃபார் மோர் தென் 4 கான்சிக்யூட்டிவ் டேஸ்னால் அதை எடுத்துக்கிற மாட்டாங்க. ஸோ தொடர்ந்து 60 days, ஸோ அந்த செஷன் முழுக்க அட்டன் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா தட் ஹேஸ் டு டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஓகே, ஸோ அப்போது வித்தவுட் பெர்மிஷன் நடக்கும்போது அந்த 60 daysக்கு மேலே ஒருத்தர் வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அந்த ஹவுஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கண்டிஷன்ஸில் சீட்டு வெக்கேட் ஆயிரும். ஒன்று டபுள் மெம்பர்ஷிப்பில் வெக்கேட் ஆகும், இன்னொன்று டிஸ்குவாலிஃபிகேஷனில் வெக்கேட் ஆகும், இன்னொன்று ரெசிக்னேஷனில் வெக்கேட் ஆகும், இன்னொன்று வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் சீட்ஸ். ஓகே, ஸோ ஆப்சன்ஸ் இன் சென்ஸ் நத்திங் பட் ஹி இஸ் நாட் அட்டெண்டிங் தி செஷன். ஸோ இந்த 4 கண்டிஷனில் சீட்டு வெக்கேட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸையும் தாண்டி நடக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அடுத்த கண்டிஷன் தட் இஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஓகே, ஸோ கட்சி தாவுதல் தடை சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சி தாவுதல் தடை சட்டம் அப்படிங்கிறது ஒரு பர்சன் ஒரு பார்ட்டி டிக்கெட்டில் எலெக்ட் ஆகி உள்ளே வர்றாரு. இன்சென்ஸ் ஏதோ ஒரு கட்சி சார்ந்த ஒரு அவரோட சின்னத்தில் தான், தட் இஸ் கட்சியோட சின்னத்தில் தான் அவர் எலெக்ட் ஆகி வர்றாரு, இல்லை இண்டிபெண்ட்டாகவும் சுயேட்சையாகவும் வரலாம். அப்படி வரும்போது அந்த பர்சனோட ஃபேஸ் வேல்யூ எதோட சேர்ந்து ஆட் ஆகுது அப்படின்னா அந்த கட்சியோட சேர்ந்து தான் அவரோட ஃபேஸ் வேல்யூ அங்கே முன்வைக்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒன்ஸ் அவர் ஹவுஸ்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருந்து மீறி அவர் இன்னொரு கட்சிக்கு போகும்போதோ, இல்லை ஒரு கவர்மெண்ட்டோ, இல்லை ரூலிங் பார்ட்டியோ, அப்போசிஷன் பார்ட்டியோ அவங்க எடுக்கிற டெசிஷனுக்கு மாறாக ஒரு விஷயத்தை அவர் செய்யும் போதோ அவர் மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை இந்த 10th ஷெட்யூல் மூலமாக ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லக்கூடிய 52nd அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த ஒரு ப்ரொவிஷனை கான்ஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஓகே, ஸோ அதுதான் கட்சி தாவுதல் தடை சட்டம்னு சொல்கிறது, இல்லை ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்கிறது. அப்போ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, some conditions were imposed for the member of parliament to decide. ஓகே, ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பண்ணுனா, ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் உள்ளாகுனீங்கன்னா அப்படின்னா உங்களை இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிற சீட்டை விட்டு விலக்குவதற்கான அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கொடுக்குறாங்க, இன்சென்ஸ் டு தி ஸ்பீக்கர் ஆர் சேர்மன். ஓகே, ஸோ அப்போது ஒரு 10th ஷெட்யூல் 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985ல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிற கண்டிஷனில் டிஃபெக்ஷன் ஜென்ரலாக டெஃபினேஷன் இஸ் நத்திங் பட் எ கான்சியஸ் அபன்மெண்ட் ஆஃப் அலிஜியன்ஸ் ஆர் டியூட்டி. இன்சென்ஸ் நீங்கள் கான்சியஸாகவே உங்களோட பார்ட்டி டிக்கெட்டில் வந்ததுலேருந்து நீங்கள் கிவ் அப் பண்ணுறீங்க. அப்போது கிரவுண்ட் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னா வாலண்டரிலி கிவ் அப் ஹிஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ இந்த இடத்துல பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்க்ளூட் ஆகுது.
நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, நோ மென்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எங்க தான் விழுகுது? இஃப் யூ வாலண்டரிலி கிவ் அப் ஹிஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் ஹூஸ் டிக்கெட் ஹி இஸ் எலெக்டட் டு தி ஹவுஸ். இது 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 10th ஷெட்யூல்ல கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அப்ப இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 10th ஷெட்யூலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ 10th ஷெட்யூல் இட் மீன்ஸ் தட் ஃபர்ஸ்ட் வாலண்டரிலி கிவ் அப். நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி டிக்கெட்லேருந்து வர்றீங்க, அந்த பார்ட்டியோட மெம்பர்ஷிப்பை நீங்கள் கிவ் அப் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் சீட்டும் வெக்கேட் ஆயிரும். ஓகே, செகண்ட் திங் தட் ஹாஸ் டு பி டிசைடட் பை தி ஸ்பீக்கர் தான். தென் செகண்ட் கண்டிஷன், இஃப் ஹி ஓட் ஆர் அப்டைன் ஃப்ரம் ஓட்டிங், இன் சென்ஸ் ஒரு சீஃப் விப்னு ஒருத்தர் இருப்பார் கொரோடான்னு சொல்லி, ஸோ அவரோட ஒப்பீனியனுக்கு மாறுதலாக நீங்கள் அன்னைக்கு அவங்க அந்த பார்ட்டி எடுக்கக்கூடிய டெசிஷனில் இருந்து நீங்கள் மாறுபடுறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட சீட்டு வெக்கேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இன் சச் அ ஹவுஸ் கான்ட்ரரி டு த எனி டைரக்ஷன் இஷ்யூட் பை ஹிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி without obtaining prior permission of such a party and such act has not been condoned by the party within 15 days. 15 daysக்குள்ள அதை முடிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன், அஸ் அன் இண்டிபெண்ட் மெம்பர், நீங்கள் சுயேட்சையாக உள்ள ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக உள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கட்சிகளோடையும் போய் சேரக்கூடாது. சுயேட்சையாக இருந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க ஒரு பார்ட்டிக்கு, தட் இஸ் நாட் அ மேட்டர். பட் சுயேட்சையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள் எந்த கட்சியிலையாச்சும் இணைந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்டி டிக்கெட் வெக்கேட் ஆயிரும், இன்சென்ட் சீட் வெக்கேட் ஆயிரும். தட் இஸ் an independent member of a house elected without being set up as a candidate by any political party become disqualified to remain a member of the house if he joins any political party after such election. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு சுயேட்சை எம்எல்ஏக்கு போடக்கூடிய எம்பிக்கு போடக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன். நாலாவது கண்டிஷன் இஸ் நாமினேட்டட் எம்பி. ஸோ நாமினேட்டட் எம்பி இன் ராஜ்யசபா ஒரு 12 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க நாமினேட்டட் எம்பியாக உள்ளே வர்றாங்கங்கிற பட்சத்தில் 6 மாதத்துக்குள்ளே ஏதான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணிடணும். 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வேளை அவங்க போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட சீட் அங்கே வெக்கேட் ஆயிரும். தட் இஸ் அன் கண்டிஷன் ஃபார் தி ஃபோர்த் கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த 4 கண்டிஷனையும் 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985ல 10th ஷெட்யூலில் இன்சர்ட் பண்ணுறாங்க. Who has to take decision of this one is nothing but the speaker has to deciding on it or the chairman of the Rajya Sabha has to decide on it. பட் எக்ஸப்ஷன் கண்டிஷன் எங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல 2 எக்ஸப்ஷன் கொண்டு வர்றாங்க. ஒருவேளை கட்சி பிளவுபடும் போது, ஓகே, ஒரு கட்சி ரெண்டாக உடையுது, கட்சி ரெண்டாக உடைஞ்ச இடத்துல அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டி ஹவுஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தில் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஒருவேளை இன்னொரு பார்ட்டியோட போய் மெர்ஜ் ஆயிட்டாங்கன்னா, அப்படி மர்ஜ் ஆன பார்ட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நாட் சப்ஜெக்ட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகே, ஒரு 30 பேர் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு உள்ள ஒரு கட்சி குறைஞ்சது 20 பேர் போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த 20 பேர் மேலேயும் ஆன்டி டிஃபெக்ஷனில் அப்ளிகபிள் ஆகாது. அதே மாதிரி இந்த 10 பேர் சேரலேன்னு நிற்கிறாங்கல்ல, இவங்க மேலேயும் ஆன்டி டிஃபெக்ஷனில் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அந்த மர்ஜரில் வந்து ஒருவேளை நான் எதிர்த்து போகிறேன் அப்படின்னாலும் அதுவும் 2/3 மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர்ஸ் கவுண்ட்டு அவங்க போனால் அவங்க மேலே ஆன்டி டிஃபெக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. மிச்சம் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்க அதே கட்சியில் இருந்தால் அவங்க மேலேயும் ஆன்டி டிஃபெக்ஷன்லாவை உங்களால் இம்போஸ் பண்ண முடியாது. செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்பீக்கருக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸப்ஷன். இன்சென்ஸ் ஒரு பார்ட்டியில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லுது, ஒரு மெம்பர் அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஷிப்பை கிவ் அப் பண்ணாரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் சீட்டு வெக்கேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷன் யாருக்கு எக்ஸப்ஷன் சொல்கிறாங்கன்னா ஸ்பீக்கருக்கு எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க. இன்சென்ஸ் ஸ்பீக்கருக்கு ஒரு வேளை அவர் பார்ட்டி டிக்கெட்டில் இருந்து தான் வந்திருக்காரு அப்படின்னா, ரூலிங் பார்ட்டியிலேருந்து தான் வந்திருப்பார் மோஸ்ட்லி. அப்படி வரக்கூடிய ஒரு பர்சன் அந்த நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஷிப்பை ரெசிக்னேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட சீட்டு வெக்கேட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 91st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் உள்ள இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் யார் அப்படின்னா தட் இஸ் அன் ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா. ஸோ இதில் ஏதாச்சும் டேட் இருக்கா, ஸ்பெசிஃபிக்காக இத்தனை டேட்டுக்குள்ளே தான், இந்த டேட்டுக்குள்ளே இல்லை இத்தனை டேஸ்க்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை டிசைட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் கான்ஸ்டியூஷனில் இம்போஸ் ஆயிருக்கான்னு கேட்டால் நோ. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ எனி டேட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். தென் அடுத்த கேள்வி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பீக்கர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஆர் ஃபைனல் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டாச்சு. தென் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூவா, இவர் எடுக்கக்கூடிய டெசிஷனை இதுதான் ஃபைனல் அண்டு கம்ப்ளீட்லி ஃபைனல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூவான்னு கேட்டால் எஸ். இன் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் தட் இஸ் ஹிகோதா ஹோலஹன் வர்சஸ் ஜட்ஜிலு கேஸ், ஸ்பீக்கர்ஸ் டெசிஷன் இஸ் சப்ஜெக்ட் டு
ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்டி டிஃபெக்ஷன் லால நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை தாண்டி மற்ற நேரத்தில் எப்போ கான்ஸ்டியூஷனில் சீட்டு வெக்கேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்களோட எலெக்ஷன் டிக்ளேர்டு பை வாய்ட் செல்லாதுன்னு சொன்னால், இல்லை ஹவுஸை விட்டு எக்ஸ்பெல் பண்ணால் சம் அதர் கண்டிஷன்ஸ், இப்போ எத்திக்ஸ் கமிட்டி மூலமாக ஒரு பர்சன் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு எம்பி எக்ஸ்பெல் பண்ணப்படுறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க சீட்டு வெக்கேட் ஆயிடுச்சு. ஓகே. தென் இஃப் ஹி இஸ் எலெக்டட் டு த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட், அது கண்டிஷன் தான். இஃப் ஹி இஸ் அப்பாயிண்டட் டு த ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட், ஸோ தீஸ் கண்டிஷன்ஸ் வேர் அதர் தென் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்ட் ஆன் 102 ப்ளஸ் 10th ஷெட்யூல், அது போக அந்த 4 கண்டிஷன்ஸையும் தாண்டி இந்த கண்டிஷன்ஸ்லேயும் அவங்க சீட் என்ன ஆகாதுன்னா வெக்கேட்டு ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக அந்த கண்டிஷன் ஃபார் மர்ஜர் நான் சொல்லிட்டேன். ஸோ ஒன் இஸ் நத்திங் பட் அந்த 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் இஃப் தே ஜாயின் இன் சம் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அந்த 2/3 அக்செப்ட் தி மர்ஜரும் நாட் சப்ஜெக்ட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன், ரிஜெக்ட் தி மர்ஜரும் நாட் சப்ஜெக்ட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன், செப்பரேட் குரூப்பாக தாராளமாக ஃபங்க்ஷன் ஆகலாம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறாங்க. தென் வாட் இஸ் த இம்யூனிட்டிஸ் கிவன் ஃபார் தி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் தி ஹவுஸ் தே ஹாவ் சர்டன் பவர் ஆர் ப்ரிவிலேஜஸ். ஓகே. ஸோ ஈவன் நம்ம சொன்னோம் அஸ் அ ஹவுஸாகவே இர்ரெகுலாரிட்டி ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்போது அதை கொஷின் பண்ணுறதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ எந்த கோர்ட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று கிளாஸில் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசக்கூடிய விஷயங்களில் அந்த இடத்துல யார் கொஷின் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி கோர்ட் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம நேற்று ஒரு இடத்துல செக் பண்ணோம். ஸோ அது போக இம்யூனிட்டி ஸ்பெசிஃபிக்கலி கிவன் ஃபார் தி மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வரும்போது 2 விஷயத்த சொல்கிறாங்க. ரைட் ஆஃப் பப்ளிகேஷன் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதர் தென் தட் கலெக்டிவ் மெம்பர்ஷிப்பாகவும் இது இருக்குது, இண்டிவிஜுவலாகவும் மெம்பர்ஷிப்பை ப்ரிவிலேஜஸ் என்ஜாய் பண்ண முடியும். அப்படி இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அரெஸ்ட். ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் அரெஸ்ட் அப்படின்னு வரும்போது என்ன கண்டிஷனில் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய 40 நாளைக்கு முன்னாடியும் செஷன் முடிஞ்சு 40 நாளைக்கு அப்புறமும் ஒரு பர்சனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லை. ஆனால் எந்த கேஸில் மட்டும்தானா, சிவில் கேசஸில் மட்டும்தான், நாட் இன் கிரிமினல் கேசஸ். ஸோ அப்படின்னா எந்த எம்பியையும் உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போது எம்பிஸை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு சிவில் கேசஸில் 40 நாள் செஷனுக்கு முன்னாடியும் பண்ண முடியாது, 40 நாள் செஷனுக்கு அங்கிட்டு பண்ண முடியாது. பட் கிரிமினல் கேசஸில் அந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் அன் ப்ரிவிலேஜ் என்ஜாய்ட் பை தி எம்பி. செகண்ட் கண்டிஷன் ஃப்ரீடம் ஆஃப் அட்டண்டன்ஸ் அஸ் விட்னஸ். ஓகே. ஸோ விட்னஸ் அப்படின்னு வரும்போது இன்சென்ஸ் ஒருவேளை ஒரு கோர்ட்டில் நீங்கள் விட்னஸாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் ஹவுஸ் ஒருவேளை டிசைட் ஹவுஸோட ஒப்பீனியன் இல்லாமல், பார்லிமெண்ட்டோட செஷன் இல்லாமல், பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் உங்களை இன்வைட் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் அட்டண்டன்ஸ் அஸ் விட்னஸ். தென் தே ஹாவ் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் பார்லிமெண்ட். ஓகே. ஸோ தே ஹாவ் த ரைட் டு ஸ்பீக் இன் தி பார்லிமெண்ட், பட் வித்தின் தி பார்லிமெண்ட் இதுதான். ஓகே. அந்த அன்பார்லிமெண்ட்ரியான விஷயங்களில் பண்ணக்கூடாது. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரையும் அண்ட் கான்டாக்ட் ஆஃப் தி லோக்சபாவையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அது போக கான்ஸ்டியூஷனே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணுது. எங்கன்னா ஆர்டிகல் 121 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவல் ஆஃப் த ப்ரொசீஜர் ஆஃப் ஜட்ஜஸை பொறுத்தளவுக்கு ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிமூவல் ப்ரொசீஜர் டைமில் மட்டும்தான் ஒரு ஜட்ஜோட கான்டாக்டை நீங்கள் எங்கே டிஸ்கஸ் பண்ண முடியும்னா ஹவுஸில் டிஸ்கஸ் பண்ண முடியும், பட் நாட் இன் ஆல் டைம்ஸ். ஸோ அந்த ஒரு கண்டிஷன் ரீசனபிளாக ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி என்ன இம்போஸ் பண்ணிடுறாங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே இம்போஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஒன் மோர் திங் வி ஹாவ் டு நோ ஃப்ரம் ஹியர் இஸ் நத்திங் பட் ஆர்டிகல் 19 இருக்கக்கூடிய அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், தட் இஸ் நாட் புட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் அகேன்ஸ்ட் தி individual members privileges and nowhere article 19 is compared with the privileges what enjoyed by the member in the parliament. ஓகே. ஸோ பார்லிமெண்ட்ரியோட ப்ரிவிலேஜுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆர்டிகல் 19 எந்த விதத்துலையும் ஒரு லிமிடேஷனை இம்போஸ் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் அதர் ப்ரொவிஷன் சச்சஸ் 32 இதெல்லாம் என்னென்னா சப்ஜெக்ட் டு இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடிய ஸ்கோப் இருக்குது. ஏன்னா அங்கே ரிட்டன்ங்கிறது அதர் கண்டிஷன்ஸில் ஏதோ ஒரு இடத்துல இம்போஸ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ அந்த 19 இட் இஸ் நாட் புட் எனி லிமிடேஷன் அகேன்ஸ்ட் தி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அட் எனி கண்டிஷன். இதெல்லாம் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு மெம்பருக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ். அதே மாதிரி கலெக்டிவாக இருக்கக்கூடிய ஹவுஸ்க்கான ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு வரும்போது ஹவுஸ் ஹாவ் த ரைட் டு பப்ளிஷ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஈவன் இட் ஹாஸ் த ரைட் டு ப்ரொஹிபிட் அதர் ஃப்ரம் பப்ளிஷிங் தி ரிப்போர்ட்ஸ். ஓகே. ஸோ ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. இன்னும் எஃபிஷியண்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணாங்க. ரிஃபைன் பண்ணும்போது அதர் கண்டிஷன்ஸ் என்ன இம்போஸ் பண்ணாங்கன்னா தே ஹாவ் த ரைட் டு எக்ஸ்க்ளூட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ். ஓகே. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேலரியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேஞ்சர்ஸை
உள்ள அனுமதிக்க முடியாத ஒரு கண்டிஷன்ஸ் அவங்களால இம்போஸ் பண்ண முடியும். தென் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அவங்களால ரெகுலேட் பண்ண முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுஸோட ப்ரிவிலேஜஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. தென் இன் கேஸ் ஆஃப் கண்டெம்ப்ட் ஆகுது அப்படின்னா, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி கண்டெம்ப்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டும் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் தே ஹாவ் த ரைட் டு ரிப்ரிமாண்ட், அடாமினேஷன் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட். இன் சென்ஸ் வெறும் கண்டனம் மட்டும் தெரிவிச்சுட்டு விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரமும் யாருக்கு இருக்கும்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்கும். அது போக இமிடியேட் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும் வித் ரெஸ்பெக்ட் டு எனி பர்சன் அரெஸ்டட் ஆர் டிடென்ஷன் ஆர் சம் அதர் கன்விக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை கேட்டு வாங்குறதுக்கான அதிகாரமும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஹவுஸுக்கு இருக்குது. அது போக கோர்ட்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட் டு என்கொயர் இன் டு தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஆர் இட்ஸ் கமிட்டிஸ். ஸோ எந்த சுச்சுவேஷன்லையும் ஹவுஸ் ஒரு இன்கொயரியோ இல்லை கமிட்டியை பற்றின இன்கொயரியோ எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் தீஸ் ஆர் ஆல் தி கண்டிஷன்ஸ் விச் வாஸ் ensured for the member of parliament as the individual as well as in the collective ஒரு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸாக இங்கே எம்ஃபசைஸ் பண்ணப்படுது. ஸோ நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு பேசிக்கான விஷயங்கள். இதை வச்சுக்கிட்டு கொஷினை சால்வ் பண்ணலாம். ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2014 கேட்ட கொஷின் இட் இஸ் 10th schedule நம்ம பார்த்தோம். 52nd Amendment Act 1985. Then any question pertaining to the disqualification of the member of the Lok Sabha on the ground of defection இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பொறுத்தளவுக்கு who has to decide அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக் சபா. Next, which one of the following statement regarding the disqualification of MPs and MLAs on the ground of defection is not correct in கேக்குறாங்க. These provisions are listed on the 10th schedule of the Constitution of India. Yes. A member may be disqualified on the ground of defection. Yes. Disqualification on the ground of defection does not apply in case of merger. Okay. Reserve. All questions regarding the disqualification on the ground of defection are referred to the Election Commission of India. No, it is Speaker. Okay, so answer D is the incorrect answer. Next, with reference to anti-defection law, okay, fine. The law specifies that a nominated legislature, okay, cannot join any political party within 6 months, sir. No. Within 6 months, they have to join. இல்லைன்னா அவங்க சீட் வெக்கேட் ஆயிரும். ஓகே, ஸோ த லா ஸ்பெசிஃபை தட் நாமினேட்டட் லெஜிஸ்லேச்சர் கேனாட் ஜாயின் கிடையாது. எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி வித்தின் 6 months கேன் ஜாயின் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டி வித்தின் 6 months ஆஃப் பீயிங் அப்பாயிண்டட் டு த ஹவுஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ சாரி ராங். ஓகே, ஏன்னா வித்தின் 6 monthsக்குள்ளே அவங்க ஜாயின் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேனாட் ஏபிள் டு ஜாயின் வித்தின் 6 monthsன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Second statement, the law does not provide any time frame within which the presiding officer has to decide on keta. Yes, there is no any time frame fixed in the constitution. These are all the statements, please note it down. Okay, so answer is 2 only. Next, if any question arises to whether a member of parliament, member of the house of the people has become subject to disqualification under 10th schedule, the president decision in accordance with the opinion of the council of ministers shall be final. No, who has to decide? Speaker has to decide. So திருப்பி அதே தான். ஓகே, பேட்டர்ன் பட் சம் ஃபார்ம் ஆஃப் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணி விடுறாங்க. டேரெக்டாக கேட்க முடியாதுல்ல ஸ்பீக்கர் ஹேஸ் டு டிசைட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக இருக்கப்பட்டு தான். Then there is no mention of word political party in the Constitution of India. சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனே என்ன பார்த்தோம், இஃப் யூ வாலண்டரிலி கிவ் அப் தி மெம்பர்ஷிப் ஆஃப் த கன்சர்ன் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே பார்த்தோம். ஸோ there is a mention of political party in the Constitution. So second statement is wrong. So answer for this one is neither one nor two. First statement ஏன் wrong அப்படின்னா that has to be decided by the speaker. Second statement என்னன்னா there is no mention of word political partyன்னு சொல்றாங்க. No, that is they mentioned it. So 2025 கேட்ட கொஸ்டின் தான் இது. ஓகே, next 2019 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ அதர் கண்டிஷன்ஸ். ஸோ பார்லிமெண்ட் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்ட் 1955 எக்ஸம்ஸ் செவரல் போஸ்ட் ஃப்ரம் தி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஆஃபீஸ். செவரல் போஸ்ட்னு தான் சொல்கிறாங்க. ஒன்றும் ஸ்பெசிஃபை பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் எதுவும் கண்டிஷன் வைக்கல. இருக்கலான்னே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். above mentioned act was amended in 5 times. எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அப்படி தான் நடந்திருக்கான்னு. பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the term office of profit is well defined in the constitution. ஸோ டிஃபைன்டு அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தான் தப்பாக தான் இருக்க முடியும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் இஸ் ஜஸ்ட் அன் ஸ்கெலிட்டன். ஸோ அதுக்குள்ளே என்னென்னா டெஃபினேஷன் அப்படிங்கிறது ஒரு சில ஏரியாஸில் மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் ஆர்டிகல் 12 இருக்கும், தென் அதுக்கப்புறம் 36 இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 366 போனீங்கன்னா அங்கே சில டெஃபினேஷன்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் இது வரைக்கும் கேட்டது இல்லை. எங்கே வெல் டிஃபைன்டு, வெல் எஸ்டாப்ளிஷ்டு இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களா, தோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கன்சிடர் டு பி ராங் தான் மோஸ்ட் ப்ராபப்லி. பட் பிரேக்கர் தான் அது. ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ வெல் டிஃபைன்டுங்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஏன்னா அதை லிஸ்ட் பண்ண முடியாது. நம்ம அங்கே பார்க்கும்போது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை ஒரு கண்டிஷனாக தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் எலிமினேட் பண்ணுறேன் அப்படின்னாலே ஆன்சர் வர்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 times அமெண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது கிடையாது. இதுவுமே அவங்க என்னன்னா செக் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. பட் இதை தான் அவங்க கொஸ்டின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டேர்ம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நோ there is no any definition in the constitution. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க.
ஓகே. மோஸ்ட்லி நீங்க படிச்ச ஒரு புக்ல இருக்கக்கூடிய விஷயங்களவே நம்புங்க. 1 ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் மேபி இட் மே நாட் ரெஃப்ளெக்ட். பட் அட் த சேம் டைம் அது பவுன்சர்ஸ் மாரி எடுத்துட்டு விட்டுறணும். நீங்க திருப்பி போய் ஏதாச்சும் சர்ச் பண்றேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா, அது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன தான் கிரியேட் பண்ணும். ஓகே. The next statement, a person is disqualified for being chosen and for being a member of parliament of either house of the parliament if the person hold any office of profit in the government of India or the government of any state other than an office declared by the parliament by law not to disqualify its holder. Yes, first statement correct தான். Is an undischarged insolvent. Yes, நம்ம அதில் பார்த்தோம். Is so disqualified under the 10th schedule of the constitution of India. Yes, நம்ம பார்த்தோம். Is of unsound mind and stands so declared by the competent court. Yes, இதுவும் இருந்தது கண்டிஷனில். So answer for this one is all is the answer. Okay, so all statements are correct. So these are considered to be statements. Please note it down. Then a member of Lok Sabha does not become disqualified to continue as a member of the house if the voluntarily give up his membership of the political party. Yes. Okay, so இந்த இடத்துல give up பண்றதுக்கு அவசியம் இல்லை. Is expelled by the political party from which he or she had been elected to the house. Hold பண்ணுங்க. இது நம்ம எங்கேன்னு படிச்சோமான்னு பார்க்கலாம். Join a political party after being elected as an independent candidate. Yes, it is subject to disqualification under anti-defection. Abstain from voting contrary to the direction issued by his political party. Yes, this is also we studied in the anti-defection law. So, இதுதான் correct. Okay, if he is expelled by the political party from which he or she had been elected for the house அப்படிங்கிறது, that is an answer because other 3 conditions are mentioned in the anti-defection, but this one is not mentioned. Okay, so B is the right answer for this. So, அந்த expelled by the house-ன்னு வேணா வரலாம். Okay, so political party-ன்னு சொல்ல முடியாது. So, that B is the wrong answer. Okay. இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஃபைன். தென் இன் இந்தியன் பார்லிமெண்ட் அண்டர் விச் கண்டிஷன் கேன் அ ஹவுஸ் டிக்ளேர் அ சீட் ஆஃப் மெம்பர் வேக்கண்ட். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தட் இஸ் 60 days. ஓகே ஃபைன். பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸை பொறுத்தளவுக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த ப்ரிவிலேஜ் ஆர் ப்ரிவிலேஜஸ் என்ஜாய்ட் பை த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஃப்ரீடம் ஃப்ரம் அரெஸ்ட் இன் கிரிமினல் கேசஸ் நோ, ஏன்னா சிவில் கேசஸில் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தோம். ஃப்ரீடம் ஃப்ரம் அரெஸ்ட் அண்டர் த லா ஆஃப் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் நோ, அதுவும் கண்டிஷன் இல்லை. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வித்தின் தி வால்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் எஸ். Freedom not to give evidence as a witness unless permitted by the house. Yes, and the freedom from a given witness அப்படிங்கிறது பார்த்தோம். So answer for this one is 3 and 4 is the correct answer. Answer C is the answer. Okay. So இது ஒரு pattern of question. அடுத்த ஒன்று, which of the following statement with regard to the privilege of the members of parliament are correct? Okay, 2022ல கேட்டிருக்காங்க. Privileges would not be fettered. Fettered means limited. Okay. Privileges would not be limited by the Article 119 Class 1 Class A of the Constitution of India one keta. Yes, that is correct. Not limited. Then privileges must be read subject to the Articles 2021 yana arrest and detention idella varum and Article 32 of the Constitution of India one keta. Yes, that is correct. Immunity is available in relation to both civil and criminal cases. No, criminal cases la ille நம்ம படிச்சோம். Okay, so அப்போ third statement is wrong. Then immunity is available in relation to freedom of speech even in his private or personal capacity. No, statement ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. So we should not encourage this one. Okay, so answer is 1 and 2 is the answer இருக்கிறத வச்சு. Okay, so this is statement. எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, திருப்பி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க, ஏன்னா அதுக்குள்ளே தான் அது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பாக போகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ இதோட வித் திஸ் நம்ம எந்த டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்ட் அதர் திங்ஸை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக், தட் இஸ் பில்ஸ். ஓகே, தென் அதர் தென் தட் முக்கியமாக இந்த ஏரியாவில் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக கொஷின் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, அதை தொடர்ந்து அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் அந்த மணி பில், ஃபைனான்ஸ் பில், ஃபினான்ஷியல் பில், தென் ஓட் ஆன் அக்கௌண்ட்டு, சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக கொஷின்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த பில் பாசிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, யூஸ்வலாக ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங், இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 2 கொஷின் வந்து அந்த பில் பாசிங் ப்ரொசீஜர்ஸில் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் ரீடிங்கில் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ், செகண்ட் ரீடிங்கில் என்ன நடக்கும், தேர்ட் ரீடிங்கில் எப்போ ஓட்டிங் எப்போ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பில் பாசிங் ப்ரொசீஜரில் ஒரு 2 கொஷின் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் மோர் தென் எனஃப், ஏன்னா திருப்பி அந்த விஷயத்தை தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த 2 கொஷினோட அப்சர்வேஷனுமே மோர் தென் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்டேஜஸ் இன் தி பில்ஸ். ஓகே, ஸோ ஒரு பில் பாசிங் ப்ரொசீஜரில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ், அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு பேசிக்காக இந்த 2 கொஷின் அப்ரோச் பண்ணும்போது கிடச்சிரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when a bill get lapsed. ஓகே, ஸோ இது ஒரு ஏரியா. ஸோ இது
எனி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லோ இல்லை அதர் தென் ஆர்டினரி பில்ஸோ. ஸோ இதோட திங்ஸ் எப்போ என்ன சுச்சுவேஷனில் பில்ஸ் எப்போ லேப்ஸ் ஆகும், ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். இது ஒரு ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் ஏரியா தான். ஓகே, ஸோ இந்த பில் பாசிங் கொஸ்டின் இருக்கு இல்லையா, வென் எ பில் கெட் லேப்ஸ்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு ஒரு சைக்கிளில் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்படி அந்த எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபா ஒரு சைக்கிளில் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும், எப்படி ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒரு சைக்கிளில் கொஷின்ஸாக ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், லைக் கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் எப்படி ரிப்பீட் ஆகுதோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் இந்த பில் பாசிங் கிரவுண்ட்ஸுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ரிப்பீட்டடாக கொஷினில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ 2016 கேட்டிருக்காங்க. தென் 2023 இது எஸ்டிசியில் எல்டிசியோடது. தென் 2024 இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஷினும் இந்த பில் பாசிங் ப்ரொசீஜர்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கவர்மெண்ட் பில் அண்டு ப்ரைவேட் மெம்பர் பில். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் மெம்பர் பில் அண்டு ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 2017 நம்மதுலேயுமே ப்ரைவேட் மெம்பர் பில்லை வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் மேஜராக கொஷின்ஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் தான். ஓகே, ஸோ இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஸோ இதில் மேஜராக அவங்க செக் பண்ணுற ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டோட ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் மென் பை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அண்டர் ஆர்டிகல் 368, தென் பிரசிடென்ட் மஸ்ட் அசன்ட் ஆர் நாட், ஸோ அந்த ஒரு கண்டிஷன். தென் பார்லிமெண்ட் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் ஹாவ் த கெப்பாசிட்டி டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறது எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தென் விச் ஆர் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் கம்ஸ் அண்டர் தி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை தான் இங்கே செக் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 368 சொல்லியிருக்காங்களா, பேசிக்கான ஒரு விஷயந்தான். ஓகே, ஸோ 2 ஹவுஸ்லையுமே பாஸ் பண்ண முடியுமா ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல, இல்லை மணி பில் மாதிரி ஹவுஸ் ஆஃப் த பீப்புளில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. தென் ஒரு ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் ப்ராசஸே மோர் தென் எனஃப் டு பாஸ் அ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இதெல்லாம் வந்து வி ஹாவ் டு செக். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். இந்த ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் யூனிக் பாயிண்ட்ஸ். இன்சென்ஸ் நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு சிஸ்டம் ஆஃப் திங்ஸ் இன்சென்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கடைசியாக ஒரு செக் வச்சுருப்பாங்க, அதை வி ஷுட் நோ அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷனுங்கிற ஒரு விஷயம். தட் இஸ் பார்லிமெண்ட்டுக்கு தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கான அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத எந்த அமெண்ட்மெண்ட் உறுதி பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஸ்டினாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 ஹவுசஸ் வருது அப்படின்னா அப்போ அங்கே ஜாயிண்ட் சிட்டிங்க்கான ஸ்கோப் இருக்கா. சேம் இதே ப்ரொசீஜர் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குன்னு வரும்போது சில ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ராட்டிஃபிகேஷனும் தேவைப்படுது. அப்படி அந்த ராட்டிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னா அதுக்கு மெஜாரிட்டி என்ன மாதிரி ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ராட்டிஃபிகேஷனை கேட்குறாங்க. தென் இன் கேஸ் ஆஃப் டெட்லாக் அப்படின்னு வரும்போது ஜாயிண்ட் சிட்டிங்க்கான ஸ்கோப் இருக்கா. தென் ஈவன் இந்த இடத்துல ஒரு ஸ்பாட் இருக்குது பாருங்கள். இன்சென்ஸ் இங்கே எப்படி ஒரு ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒரு செக் வச்சுருக்காங்க வித்தவுட் எ டிவிஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் அந்த பார்லிமெண்ட்ரியோட ப்ராசஸில் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் ப்ராசஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வி ஷுட் நோ. ஓகே, அந்த டிவிஷனுங்கிறது எதை மீன் பண்ணுது, ஆர்டினரி லெஜிஸ்லேஷனுங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு கொஷினில் எல்லா கண்டெக்ஸ்ட்டுமே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒரு வேர்டுனால என்ன ஆயிரும்னா ஸ்ட்ரக் ஆயிரும். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு அந்த லாங்குவேஜ் கிடைக்கணும் அப்படின்னா அது எங்கேருந்து நம்மளால் கிராஸ்ப் பண்ண முடியும் அப்படின்னா பிஒய்க்கியூவில் இருந்தால் எடுத்துக்கிற முடியும். ஸோ அப்போது இந்த விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுங்கிறது அடுத்து அதே ஸ்டேட்மெண்ட்டு. தென் ஃபெடரல் கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும்னா ராட்டிஃபிகேஷன் சேம் அதே தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஒரே விஷயத்தை தான் திருப்பி 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 ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி மட்டும் போட்டு கேட்பாங்க. பட் கண்டெக்ஸ்ட் என்னமோ சேமாக தான் இருக்கும். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வேணுமா 2022 கேட்ட கொஷின். ஓகே, தென் இட்ஸ் ஆப்ளிகேட்ரியா ஃபார் த பிரசிடென்ட் டு சைன் இன் இட். ஸோ அதுக்கு செக் பண்ணணும். தென் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயும் வந்து எந்த மெஜாரிட்டியில் பில் பாசிங் பண்ணணும். ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் தான், ரொம்ப அதில் டெக்னிக்கலாலாம் எங்கேயும் போய் கொஷின்ஸ் வரல. 1 or 2 அந்த கீவேர்ட்ஸை மட்டும் வி ஷுட் ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்துட்டோம்னா இது முடிஞ்சிடும். ஸோ 2022 கேட்ட கொஷின். தென் இது ப்ரொசீஜர்.
தட் இஸ் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் விச் ரெக்வயர்டு ஃபார் அன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ அது நமக்கு தெரியணும். அடுத்த விஷயம், எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வித் ரெஸ்பெக்ட் டு பிரைம் மினிஸ்டரோட எலெக்ஷன் பியாண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம். இது கொஸ்டினாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஈவன் அந்த அமெண்ட்மெண்ட் தெரியலைனாலும் இந்த 44th அமெண்ட்மெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்னால ஸ்ட்ரக் டவுன் பண்ண முடியுமா இன் கேஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து பீங் வயலேஷன் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இது 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் நடந்துச்சான்னு கேட்டால் எஸ், அது அந்த வருஷம் நடந்தது தான். அதோட சிக்னிஃபிகன்ஸ், அதோட ரெலவன்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டினை ட்ரிகர் ஆச்சு. ஸோ இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து ஒய்ட்லி enacted டு ஓவர் கம் தி ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னது எந்த அமெண்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் 2023 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அமெண்ட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் ஈவன் நம்மளோட ப்ரிலிம்ஸில் தான் கேட்டிருக்காங்க. தென் இது 1994 கேட்ட கொஸ்டின். இதோட பேட்டர்ன் ஏன் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். தென் 2020 இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரியை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எது பேசிக் ஸ்ட்ரக்சரு? தென் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்ஸ்டியூஷனில் இருக்கா, எக்ஸ்பிளிசிட்டாக பேசப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 2024 லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். ஸோ இதில் என்னென்னா, ஆர்டிகல் 368 ஒரு பார்லிமெண்ட் எந்தெந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ப்ரொவிஷன் எல்லாம் அமெண்ட் பண்ணலாம், அடிஷன் பண்ணலாமா, வேரியேஷன்ஸ் பண்ணலாமா, இல்லை இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை ரிப்பிள் பண்ணுறதுக்கான அதிகாரம் டு தி பார்லிமெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பேசிக்காக செக் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு ஸ்பீக்கரோட பவரை எங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஈவன் 10th ஷெடியூலில் பேசக்கூடிய விஷயம்தான். இன்சென்ஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லாலே பேசியிருக்கணும். பட் இது கொஞ்சம் என்னென்னா யூனிக்காக இருக்கிறனால இங்கே கொண்டு வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, தென் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எப்போ, இதெல்லாம் மேஜர் லேண்ட்மார்க் ஈவெண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ அமெண்ட்மெண்ட்டுன்னு வரும்போது அப்போ நான் 105 அமெண்ட்மெண்ட்டையும் நான் ரீட் பண்ணி மெமரைஸ் பண்ணி எல்லாத்தையும் தரவாக வச்சுருக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. மேஜர் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் எதுவோ அது என்ன மாதிரி ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாக அது இருந்திருக்கோ இல்லை ஈவெண்ட்டாக நடந்திருக்கோ, ஸோ அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போகணும். ஸோ நாட் நெசசரி டு ரீட் ஆல் திங்ஸ். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு பேசிக்காக ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு பில்லை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், பிரசிடென்ட்டோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் வேணுமா, 2 ஹவுஸ்லேயும் என்ன டைப் ஆஃப் மெஜாரிட்டி ரெக்வயர்டு, தென் வாட் ஆர் ஆல் த லிஸ்ட் ரெக்வயர்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லேயே ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன் தேவைப்படுது, தென் பிரசிடென்ட் கம்பல்சரியாக அந்த பில்லை சைன் பண்ணி தான் ஆகணுமா, இன்கேஸ் ஆஃப் 2 ஹவுஸ்லேயும் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங்க்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க செக் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயங்களை தான் கொஸ்டினில் செட் பண்ணியிருக்காங்க. ஜாயின்ட் சிட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இன் கேஸ் ஆஃப் டெட்லாக். ஓகே, ஸோ வென் 2 houses disagree with the bill passing procedures, இன்சென்ஸ் மெக்கானிசம்ஸ். ஸோ 2 ஹவுஸ்லேயும் ஒரு பில்லு ரெக்வயர்ட் மெஜாரிட்டியோட பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். இன் கேஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் இன் தி வேரியஸ் கண்டிஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அந்த பில்லு அதோட ஸ்டேட்டஸ் என்னவாகும் அப்படிங்கிறது தான் செக் பண்ணுறது இன்னொரு பார்ட் ஆஃப் தி திங்ஸில் இருக்குது. ஸோ ஜாயின்ட் சிட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது எந்த கண்டிஷன்ஸில் அப்ளிகபிள் ஆகும், ஒரு ஆர்டினரி பில்ல பண்ணலாமா, இல்லை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லையும் ஜாயின்ட் சிட்டிங்கான ஸ்கோப் இருக்கா, மணி பில்ல பண்ண முடியுமா. ஓகே, ஸோ அப்படி ஜாயின்ட் சிட்டிங்கை இன்வைட் பண்ணுறதா இருந்தால் ஹூ ஹாஸ் டு இன்வைட் இட், யார் அந்த செஷனை ப்ரொசீட் பண்ணுவா. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வி ஷுட் கம் டு நோட்டீஸ். ஓகே, ஸோ இதை வி ஹவ் டு டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஜாயின்ட் சிட்டிங்னு வரும்போது வாட் டைப் ஆஃப் மெஜாரிட்டி இஸ் ரெக்வயர்டு. ஸோ அப்படி அந்த மெஜாரிட்டி ரெக்வயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஹூ இஸ் தி தெர் இஸ் கெட்டிங் அன் அட்வான்டேஜ். இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கொஷின் தான். இன்சென்ஸ் எந்த இடத்துலலாம் வந்து இன் கேஸ் ஆஃப் ஜாயின்ட் சிட்டிங் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஆர்டினரி பில்லு, மணி பில்லு, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல எந்த பில்ல இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு கொஷின் 2012 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 இது வரைக்கும் எந்த பில்ஸ்லாம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஜாயின்ட் சிட்டிங் மூலமாக பாஸ் பண்ணது அப்படிங்கிறது இது ஃபேக்சுவல் கண்டென்ட்டு தெரிஞ்சால் நமக்கு அடுத்த ஒரு தடவை பேசினோட யூஸ் ஆகிக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்சென்ஸ் அட்லீஸ்ட் இதனாச்சும் பார்த்துக்கணும், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அப்போது இதுதான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லாக இருந்தாலும் சரி, ஆர்டினரி பில்லாக இருந்தாலும் சரி, மணி பில்லாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த பில் பாசிங் ப்ரொசீஜர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடுது. தென் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த பில் ப்ரொசீஜர்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சுட்டு போகணும், அந்த ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வி ஷுட் நோ.
தென் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து டிஃபால்ட்டாக நம்ம தெரியாமல் போகவே கூடாது. அதில் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி தெரியாமல் போகக்கூடாது. அதுக்காக அவ்வளோ பெரிய போர்ஷனாக அதை கம்ப்ளீட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப லிமிட்டடாக ஸ்பெசிஃபிக்கான ஒரு 6-7 லைனில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி திருப்பி அந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில் இருக்கும். தென் இன் கேஸ் ஆஃப் எப்போ வந்து ஒரு பில் லேப்ஸ் ஆகும் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ பில்ஸை பொறுத்தளவுக்கு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அதுதான் ஒரு மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட்னு சொன்னால் கூட அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ஞாபகத்தில் வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒரு பில்லை ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பில்லு 2 ஹவுஸ்லேயும் ரெக்வயர்ட் மெஜாரிட்டியோட பாஸ் ஆகி பிரசிடென்ட்டோட அசன்ட்டை வந்து அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஆக்ட் வந்து ஆக்டாக மாறும் ஒரு பில். அப்போது அதில் தெர் ஆர் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது தோஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர் ஆர்டினரி பில், மணி பில் அண்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் மேஜராக. ஓகே, இதுக்குள்ளே ஃபினான்ஸ் பில்லு, ஃபினான்ஷியல் பில்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்ராப்ரேஷன் பில்லு, ஃபினான்ஸ் பில்லுலாம் சொல்கிறோம். பட் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த 3 கண்டெக்ஸ்டில் தான் வந்து பில்ஸை கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் ஆர்டினரி பில் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் நாட் ரெக்வயர்டு ஃபார் அன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் டு டூ எனி சேஞ்சஸ் இன் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ரீஆர்கனைஸ் த ஸ்டேட், ஓகே, ஸோ அது ஒரு ஆர்டினரி பில் பை ஆர்டினரி லெஜிஸ்லேஷன், சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் மோர் தென் எனஃப். ஆர்ஆல் சம் ஸ்டாட்யூட்டரி ஆக்ட்டுமே ஒரு பில்லாக தான் அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய பில்லை எப்படி பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸை தான் ஃபஸ்ட்டு வி ஷுட் நோ. ஓகே, ஸோ ஒரு ஆர்டினரி பில் இஸ் நத்திங் பட் இட் இஸ் நாட் கன்சிடர் டு பி அன் கான்ஸ்டியூஷனல் பில் ஆர் மணி பில். ஒரு மணி பில்லுக்கான கண்டிஷனையோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கான கண்டிஷனையோ சாட்டிஸ்ஃபை பண்ணாத எனி அதர் பில்ஸ் ஆர் கன்சிடர் டு பி ஆன் ஆர்டினரி பில். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒரு பில்லை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐதர் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஆர்எல்ஸ் ஈவன் எ ப்ரைவேட் மெம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் பில் அப்படிங்கிறது மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தட் இஸ் கன்சிடர் டு பி கவர்மெண்ட் பில். ஒரு ப்ரைவேட் மெம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தட் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் ப்ரைவேட் மெம்பர் இன் பில். இன் சென்ஸ் அதர் தென் மினிஸ்டர்ஸ் இஃப் எனி ஒன் இன்ட்ரடியூஸ் எ பில் இன் தி பார்லிமெண்ட் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் ப்ரைவேட் மெம்பர் பில் தான். ஓகே, ஸோ அதுதான் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரைவேட் மெம்பர் பில்லுக்கும் ஒரு கவர்மெண்ட் பில்லுக்கும் உள்ள டிஃபரன்சஸ். ஓகே, ஸோ அப்போ ஆர்டினரி பில்லை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் எங்கே வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன தேவைப்படுது? போத் ஹவுசஸ்லையும் மெஜாரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இன்சென்ஸ் சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டோட அசன்ட் தேவையான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக நடக்கிறது. பிரசிடென்ட்டுக்கு அங்கே வீட்டோ பவர் வந்துடும். அந்த அசன்ட்னு வரும்போது ஹீ மே வித் ஹோல்டு ஆர் ஹீ மே அசன்ட் டு த பில் ஆர் ஹீ மே சென்ட் இட் ஃபார் தி ரீகன்சிடரேஷன். If they send again without any amendment means such a bill has to be agreed by the president தான் அது mandate condition. ஸோ இது வந்து ஆர்டினரி பில்லில் இருக்கக்கூடிய கேரக்டர், வீட்டோ பவர், இதெல்லாம். இந்த 3 ரீடிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பில் இஸ் கன்சிடர் டு பி தி ஃபர்ஸ்ட் ரீடிங். ஓகே, ஸோ அதுக்கான பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மோஷன் ஃபார் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் எந்த ஒரு விஷயமும் ரெசல்யூஷன் ஆர் மோஷன்ஸ் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பார்லிமெண்ட்டில் எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் ஃபார் லீவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹவுஸில் பண்ணுறதுக்கான பேர் தான் மோஷன் ஃபார் லீவ்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு யூஆர் இன்ட்ரடியூசிங் எ பில் இன் தி ஃபஸ்ட் ரீடிங், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் அஃபீஷியல் கெசட்டில் ஓகே முதல்லையே பில்லை நோட்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ரீடிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ எடுத்தோடனே மோஷன் ஃபார் லீவ் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஷன் ஆஃப் பில்லு. அந்த இன்ட்ரடக்ஷனை நீங்கள் பைபாஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் ஒரு அஃபிஷியல் கெசட்டில் இன்ட்ரடக்ஷன் அப்போயே நீங்கள் அஃபிஷியல் கெசட்டில் அதை ஏற்றிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி நோட்டிஃபைட் டு எவ்ரி மெம்பர்ஸ். ஸோ அப்போ அவங்க அதை எடுத்து அசஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அப்போ அந்த மோஷன் ஃபார் லீவ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். இதுதான் கீவேர்டு. இந்த மோஷன் ஃபார் லீவ்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட் ரீடிங்கோட கீவேர்டு. செகண்ட் ரீடிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிடுவாங்க. தட் இஸ் பில்லை வந்து தே டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அந்த டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஓகே இந்த பில்லை வந்து அசிட்டிஸ் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, உள்ளேயே டிபேட் அண்ட் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம், ஜாயிண்ட் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், இல்லை செலக்ட் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், இல்லை பப்ளிக் ஒப்பீனியனுக்கு நம்ம சர்க்குலேட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்க்கு அனுப்பலாம். அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் எ பில் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஓகே, ஃபஸ்ட் ரீடிங் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ரீடிங்கில் அவங்க சர்க்குலேட் பண்ணிடுவாங்க. சர்க்குலேட் பண்ணிவிட்டு அடுத்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ப்ராசஸை இன்வைட் பண்ணுவாங்க.
ஸோ இந்த இதில் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டேஜில் ஏதாச்சும் ஓட்டிங் பண்ணுவாங்களா அப்படின்னா ஓட்டிங் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டேஜில் பண்ணால் மட்டும்தான் அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே. ஓகே, எனி ரெக்கமெண்டேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பில்ஸ் ஆர் ஆல்டரேஷன்ஸ் இது எல்லாமே எங்கே நடந்துரும் அப்படின்னா செகண்ட் ரீடிங்லேயே முடிஞ்சிடும். தேர்ட் ரீடிங் கண்டிஷன் என்னென்னா தட் இஸ் ஓட்டிங் தான். Okay, so at this discussion is confined to arrangement either in support of the bill or rejection or hold. No amendments are allowed. Okay, so இந்த ஸ்டேஜ் வந்து ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஓகே, ஸோ பில்லை வந்து ஓட்டு எஸ் ஆர் நோ அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் பண்ண முடியும். நோ அமெண்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் தேர்ட் ரீடிங் ஆஃப் தி பில்ஸ். ஸோ சேம் ப்ரொசீஜர் ஹேஸ் டு பி ஃபாலோட் இன் தி செகண்ட் ஹவுஸ். ஸோ அதே ப்ரொசீஜர் செகண்ட் ஹவுஸ்லேயும் ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த மோஷன் ஃபார் லீவ் சொல்லணும், தென் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அங்கே பண்ணலாம், தென் அங்கேயும் ரெக்வயர்ட் மெஜாரிட்டியோட பில் பாஸ் ஆகுது அப்படின்னா ஓகே ஃபைன், தட் இஸ் மூவ் ஆன் டு தி பிரசிடென்ட் அசென்ட். ஓகே, ஸோ ஒருவேளை இன்கேஸ் ஆஃப் டெட்லாக், அந்த இன்கேஸ் ஆஃப் டெட்லாக்குங்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸில் பாஸ் பண்ண பில்லை இன்னொரு ஹவுஸில் ஒரு வேளை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, ஓகே, ஸோ ஒரு ஹவுஸில் ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க, செகண்ட் ஹவுஸில் அந்த பில்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த கண்டிஷன் டெட்லாக் கண்டிஷன். இன்சென்ஸ் அந்த பில்லுக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷன் வருதுல, அது டெட்லாக் சுச்சுவேஷன். அடுத்து என்னென்னா, ஒருவேளை இஃப் த ஹவுஸ் ஆஃப் ஃபைனலி டிஸ்கஸ் ஒரு அமெண்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபா ஒரு பில்லை பாஸ் பண்ணுது, அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சு ராஜ்யசபாவுக்கு அனுப்புது, ராஜ்யசபாவில் அந்த பில்லில் சில அமெண்ட்மெண்ட்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த அமெண்ட்மெண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணும்போது லோக்சபா ஒருவேளை அந்த அமெண்ட்மெண்ட்ஸை ஏற்றுக்கறல அப்படின்னா ஸோ அப்போ அந்த பில்லோட சுச்சுவேஷன் டெட்லாக்கு போயிடும். இல்லை அப்படின்னா ஒருவேளை லோக்சபா அனுப்பின பில்லை 6 monthsக்கு ராஜ்யசபா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா தட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆன் டெட்லாக். ஓகே, ஸோ அப்போது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வரும்போது அந்த சுச்சுவேஷன் என்னன்னு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெட்லாக்குங்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடும். அப்போ டெட்லாக் ஆகும்போது அந்த பர்டிகுலர் ஹவுஸ் என்னத்துக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னா ஜாயிண்ட் செஷன் சிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்வைட் பண்ணலாம். அப்போ இந்த ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் பண்ணும்போது இதை யார் இன்வைட் பண்ணுவா, ஹவுஸை சமன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங்கிறது 2 ஹவுஸும் சேர்ந்து டிசைட் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ ஃப்ளோர் வந்து என்னவாயிருவாங்கன்னா யூனிஃபைடு ஃப்ளோராக மாற்றிடுவாங்க. இன்சென்ஸ் அது வரைக்கும் ராஜ்யசபா லோக்சபா 2 தனியாக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஜாயிண்ட் சிட்டிங்னு வரும்போது மட்டும் என்ன பண்ணிடுவாங்கன்னா சேர்ந்து உட்காந்துருவாங்க. சேர்ந்து உட்கார்றதுக்கான சமன் பண்ணுற ப்ராசஸ் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோடது. திஸ் இஸ் அன் ப்ரொசீஜர். ஓகே, சமன் பண்ணதுக்கப்புறம் ஹவுஸை கண்டக்ட் பண்ணுறது யாரோட ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அன் ஸ்பீக்கர். ஸோ இது வந்து இட் இஸ் அன் ப்ரொசீஜர். சரி, அப்படி ஸ்பீக்கர் இன்வைட் பண்ணிட்டாரு. ஸ்பீக்கர் இன்வைட் பண்ணதுக்கப்புறம் அந்த பில்லை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங்கில் வைப்பாங்க. ஜாயிண்ட் சிட்டிங்லேயும் என்ன மெஜாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி தான் தேவைப்படுது. ஓகே, ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு வரும்போது நியூமரிக்கல் மெஜாரிட்டி யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி லோக்சபா தான் அதிகம். ஸோ யூஸ்வலாக லோக்சபா தான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வின் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கண்டிஷன்ஸ் ஃபார் தி ஜாயிண்ட் சிட்டிங்னு வரும்போது தர் இஸ் அன் டெட்லாக். அந்த டெட்லாக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தர் இஸ் அன் சொல்யூஷன். ஓகே, ஸோ இது எதுவுமே எதுக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னா மணி பில்லுக்கும் அப்ளிகபிள் ஆகாது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இது ரெண்டும் கண்டிஷன். இது எந்த இடத்துல மட்டும்தான் பண்ண முடியும்னா ஆர்டினரி பில்லில் மட்டும்தான் இந்த ஜாயிண்ட் சிட்டிங் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் யார் இன்வைட் பண்ணுவா, பிரசிடென்ட் இன்வைட் பண்ணுவார். யார் ப்ரிசைட் பண்ணுவாங்க, ஸ்பீக்கர் ப்ரிசைட் பண்ணுவார். மெஜாரிட்டி என்ன, சிம்பிள் மெஜாரிட்டி தான். இது வரைக்கும் ஏதாச்சும் அப்படி நடந்திருக்கா, நியூமரிக்கல் மெஜாரிட்டி இல்லாத ஒரு இடத்துல இந்த 3 பில் அப்படி பாஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு டெட்லாக்னால வரக்கூடிய ஜாயிண்ட் சிட்டிங். அதுக்கப்புறம் அசென்ட் பண்ணுறது பிரசிடென்ட்டோட கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டினரி பில்லில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். வாட் அபவுட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்? ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 368 பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவரை எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல் 368 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ப்ரொவிஷனில் கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் செப்பரேட் பாடி டு தி அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன். சென்ஸ் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பாடியை எஸ்டாப்ளிஷ் பண்ண கிடையாது. பார்லிமெண்ட்டுக்கே அந்த அதிகாரத்தை கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய அதிகாரம் எந்த ஆர்டிக்கலில் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டிபேட் இருந்துச்சு ஜுடிஷியரி கெப்பாசிட்டியில். இன்சென்ஸ் ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுது. அப்போது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா அப்படின்னு வரும்போது இல்லை பார்லிமெண்ட்டுக்கே அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை என்டாஸ் பண்ணுற விதமாக, அதை உறுதிப்படுத்துகிற விதமாக 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணாங்கன்னா பவர் ஆஃப் தி பார்லிமெண்ட் அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன் இஸ் வெஸ்டட் இன் தி பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், இப்போ இது முடிஞ்சிருச்சு.
ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல எந்த ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த ஹவுஸில் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 ஹவுஸ்லேயுமே சிமெட்ரிக்கலான பவர் தான் இருக்குது ஃபார் அப்ரோச்சிங் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஓகே, ஸோ ஐதர் லோக்சபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரி, ஃபைன். ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வேணுமா? லைக் மணி பில் மாதிரியோ, ஃபினான்ஸ் பில் மாதிரியோ, ஃபினான்ஷியல் பில்லில் ஒரு சில கண்டிஷன்ஸ் மாதிரியோ இங்கே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் தேவையான்னு கேட்டால் நாட் நெசசரி. ஓகே, ஸோ ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் நாட் நெசசரி. ஈவன் தட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை தி கவர்மெண்ட் மெம்பராகவும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ப்ரைவேட் மெம்பர் பில்லாகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கண்டிஷன்ஸ். தென் இந்த ஆர்டிகல் 13ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுற விஷயம் தட் இஸ் ஆர்டிகல் 368ல் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டர் ஆர்டிகல் 13 கிளாஸ் 3. ஓகே, ஸோ இது நம்ம வந்து என்னென்னா, தோ இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அன் லா பட் அட் த சேம் டைம் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ, பேசிக் ஸ்ட்ரக்சர் வயலேட் பண்ணுச்சுன்னா அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம். இந்த ஒரு ப்ரொவிஷன் எப்போ இன்சர்ட் பண்ணாங்கன்னா 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, next thing is with respect to what are all the things required for an articles amendable by simple majority. Okay, இது ஒரு ordinary legislation processல தான் பண்ணுவாங்க, even though it is considered to be an amendment in the constitution. ஸோ கான்ஸ்டியூஷன்லேயே நீங்கள் அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வரதா இருந்தாலும் இது ஒரு ஆர்டினரி ப்ரொசீஜராகவே ஃபாலோ பண்ணாலே போதும். அப்படி இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் மேபி இட் கிவ் அன் ஆல்டர்னேட் இன் தி ஷெட்யூல் 1 and 5. ஷெட்யூல் 1 and 4ல் அமெண்ட்மெண்ட் நடக்கும். அப்படி நடக்கும்போது தட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னு கான்ஸ்டியூஷனே சொல்லும். கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அபாலிஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது வந்து எதில் வராது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஆர்டிகல் 368 ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல் ஏரியாஸ். ஓகே, ஸோ 5th ஷெட்யூலில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், தென் 6th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் என்னென்னா, தோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் அமெண்ட்மெண்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் but it is not considered to be an constitutional amendment under Article 368, whereas ordinary legislative process is more than enough. Ordinary legislative process in sense simple majority மூலமாவே இந்த பில்லை பாஸ் பண்ணாலே that is more than enough தான். ஓகே, ஸோ இங்கே there is no any constitutional amendment procedures is required அப்படிங்கிறது இது ஒரு டைப் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அடுத்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் தி பார்லிமெண்ட் இட் செல்ஃப் இஸ் எனஃப் டு சேஞ்ச் திஸ். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் மட்டுமே போதும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட அப்ரூவல் இங்கே தேவையில்லை. ஓகே, ஸோ அப்போ பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் மட்டுமே போதும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எங்கே வருது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ப்ரியாம்பிள், இல்லை இப்படி வச்சுக்கலாம். தேர்ட் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய இதுக்கு அடுத்து நம்ம பேசக்கூடிய சில ப்ரொசீஜர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அமெண்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு சொல்லக்கூடிய இதுக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயங்கள், இது ரெண்டுலேயும் வராத கண்டிஷன்ஸ் எல்லாமே என்னென்னா செகண்ட் கேட்டகரியில் வரும். இன்சென்ஸ் 2/3 ஆஃப் தி ஹவுஸோட ஸ்ட்ரென்த்தில் இருந்து மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் இருந்தாலே போதுமானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எனி அதர் அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியும் தேர்டு கேட்டகரியும் இல்லாத ஒரு விஷயம் எதெல்லாம் வருதோ கான்ஸ்டியூஷனில், அதெல்லாம் செகண்ட் கேட்டகரியில் வெறும் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் மட்டும் போதும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ராட்டிஃபிகேஷன் தேவையில்லை. ஆனால் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் சேஸ் தட் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட்டும் மேண்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் ராட்டிஃபிகேஷன் எசென்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ்னு ஜுடிஷியரின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் எப்போல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வராங்களோ அப்போல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வித் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் தேவை. இன்சென்ஸ் ஸ்டேட்டோட ராட்டிஃபிகேஷனுங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் வச்சு ஒரு அப்ரூவல் வாங்கணும். அதோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ், ஒரு 28 ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 14 ஸ்டேட்ஸ்னாச்சுன்னா அதை அப்ரூவ் பண்ணணும். அதுதான் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இது எங்கே எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட், ஸோ எக்ஸிக்யூட்டிவில் வந்துடுது. எக்ஸ்டென்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் அண்ட் த ஸ்டேட், இதுவும் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்துருது. எனி மேட்டர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ், ஸோ ஜுடிஷியரி வந்துருது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், லெஜிஸ்லேச்சரில் வந்துருது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சரில் வந்துருது. ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப், ஆர்டிகல் 368வே நீங்கள் ப்ரொசீஜர்ஸ் அமெண்ட் பண்ணணும்னாலும் அதையும் இந்த ப்ரொசீஜரில் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அது போக ஏதாச்சும் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்களா ஃபார் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன்? அந்த மாதிரி எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ எனி டைம் லிமிட் ஃபார் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் ப்ரொவைடட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் மட்டும் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அவங்களோட ஹவுஸில் வச்சு அப்ரூவ் பண்ணி வாங்கி தரணும். அவ்வளோதான் அந்த ராட்டிஃபிகேஷனுக்கான மீனிங். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் அந்த பில்லை வச்சு அவங்க என்ன பண்ணணும்னா அப்ரூவல் வாங்கணும். அதுதான் கண்டிஷன் ஃபார் தி ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன்.
ஓகே. தென் பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு வரும்போது இட்ஸ் நத்திங் பட் எனி அதர் மெம்பர் அதர் தென் தி கவர்மெண்ட் பர்சன்ஸ், தட் இஸ் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லும்போது தட் இஸ் பிரைவேட் மெம்பர் பில்லு தான். ஸோ இவங்களுக்கான ஒரு டைம் அலோகேஷன் இன் தி ஹவுஸ் இருக்குமான்னு கேட்டால் எவ்ரி வீக்கில் ஒரு டேவை என்னென்னு அலோகேட் பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் மெம்பர் பில் டிஸ்கஷனுக்கு நான் அலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து இட் இஸ் அ டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி ப்ரிசைடிங் ஆஃபீஸர், இன்சென்ஸ் ஸ்பீக்கரோ சேர்மனோ டிசைட் பண்ணுறது தான் இந்த விஷயங்களை. ஓகே. ஸோ இது வரைக்கும் ப்ரைவேட் மெம்பர் பில்லில் பாஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 பில்ஸ் வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்லாக எக்ஸிக்யூட் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி இருக்குது. தட் கமிட்டி நேம் இஸ் கமிட்டி ஆன் ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் மெம்பர் பில்லுக்கான அலோகேஷன்ஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் எனி அதர் பில் அதர் தென் கவர்மெண்ட் பில் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆன் ப்ரைவேட் மெம்பர் பில். அவ்வளோதான். ஓகே. ஸோ இதில் அந்த கமிட்டி மட்டும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கமிட்டி ஆன் ப்ரைவேட் மெம்பர் பில். ஓகே. தென் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது ஒரு லா இருக்கும். அந்த லாவில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாத்தையுமே என்னென்னாலும் இன்சிஸ்ட் பண்ணிட முடியாது, ஓவராலாக அந்த ஆக்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியாது. சம்திங் விச் ஹேஸ் டு பி டெலிகேட்டட் டு தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ அதை சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ் ஃபார் தி ஆர்டினரி பில் அண்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இப்போ ரீட் பண்ணதை வச்சுக்கிட்டு இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். வித் ரெஸ்பெக்ட் டு மணி பில் அதர் திங்ஸ் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம், அது ஒரு முக்கியமான ஏரியா இல்லையா. ஸோ அதனால இப்போ பில்ஸ் அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் பார்த்துருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் ரீடிங் என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ரீடிங் ரெஃபர்ஸ் டு த மோஷன் ஃபார் லீவ். நான் அந்த கீவேர்டு சொன்னேன் இல்லையா, டு இன்ட்ரடியூஸ் த பில் அண்ட் அடாப்ஷன் விச் த பில் இஸ் இன்ட்ரடியூஸ்டா. எஸ், கரெக்ட். Second bill refers to the general discussion, class by class consideration and adoption of the bill. Yes, taken into consideration னு பார்த்தோம். Third reading refers to the passage of the bill. Yes, correct. அப்போ எது இல்லை அப்படின்னா none of the above is the answer. ஓகே. ஸோ இதுதான் ப்ரொசீஜர்ஸ். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A bill passes through the 3 stages, first reading, second reading, third reading in the house. Yes, இப்போ தான் படித்தோம். A bill is sent to parliamentary committee after it is passed by one house. ஒரு பில்லு பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு எப்போ போகும்? செகண்ட் ரீடிங்கில் போகும். செகண்ட் ரீடிங்கில் போகும்போது அப்போ தான் அந்த பில்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களோ தவிர பில்லை எப்போ சென்ட் பண்ண மாட்டாங்க, ஆஃப்டர் இட் இஸ் பாஸ்டு பை ஒன் ஹவுஸ். ஸோ ஒன் ஹவுஸ்லேயே பார்லிமெண்ட்ரி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் நடக்கிறது அப்படிங்கிறது அது செகண்ட் ரீடிங்கில் நடக்கிறது தானோ தவிர பில் ஆஃப்டர் பாசிங்க்கு அப்புறம் நடக்கிறது கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Then the report of a parliamentary committee on a bill has a recommendatory value one கேட்டா yes, it is not obligatory. நம்மளே படிச்சிருப்போம் parliamentary committees recommendations are recommendatory in nature, not concurrent. Then a bill introduced and passed in one house can be straight away taken up for the discussion in the other house and கேட்டா a bill introduced yes. ஓகே. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிடுவாங்க தான், ஏன்னா அங்கே செப்பரேட்டாக தனியாக தான் அது மூவ் ஆகும். ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ இஸ் தி ஆன்சர். ஸோ ஸ்டேஜஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, எந்தெந்த ஸ்டேஜில் என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறது. இது சிம்பிளான கொஸ்டின் தான், இது போதும் இந்த இன்ஃபர்மேஷன். தென் எப்போ ஒரு பில் லேப்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் பிண்டிங் இன் தி லோக்சபா லேப்சஸ் ஆன் இட்ஸ் ப்ரோரோகேஷனா, இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம தனியாக செக் பண்ணுவோம். இந்த ரெண்டு கொஸ்டினும் வந்து நம்ம கண்டென்ட் இதில் லோட் பண்ணலை, ஸோ இது தனியாக செக் பண்ணுவோம். ஓகே. அடுத்து கவர்மெண்ட் மெம்பர் பில். ஓகே. ஸோ கவர்மெண்ட் மெம்பர் பில் மீன்ஸ் எ பில் இன்ட்ரடியூஸ்டு பை தி, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? கவர்மெண்ட் மெம்பர் பில். எ மெம்பர் ஆஃப் த ட்ரெஷரி பெஞ்சா? இல்லை. A member of the parliament who is not a minister? Yes. Minister in the Lok Sabha எல்லா இடத்துலையுமே மினிஸ்டர் வந்துடுறாங்க, ஸோ ஆப்வியஸ்லி இல்லை. ஸோ மெம்பர் ஆஃப் அ பார்லிமெண்ட் ஹூ இஸ் நாட் அ மினிஸ்டர் தான் பிரைவேட் மெம்பர் பில். ஓகே. அடுத்து இது 2017 நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின். ஸோ இதில் என்ன கேட்குறாங்க? எ பிரைவேட் மெம்பர் பில் இஸ் அ பில் பிரசன்டட் பை எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஹூ இஸ் நாட் எலெக்டட் பட் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் தான் பிரைவேட் மெம்பர் பில்லா? இல்லை. நம்ம தான் சொன்னோம் எனி பில் விச் இஸ் நாட் கவர்மெண்ட் பில் ஆர் கன்சிடர் டு பி அ பிரைவேட் மெம்பர் பில் தானோ தவிர நாமினேட்டட் மெம்பர் பாஸ் பண்ணக்கூடிய பில் பிரைவேட் மெம்பர் பில்னு சொல்ல மாட்டோம். ரீசென்ட்லி அ பிரைவேட் மெம்பர் பில் ஹஸ் பீன் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் இட்ஸ் ஹிஸ்ட்ரியா? நம்ம தான் படித்தோம் 14 டைம்ஸ் பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ஓகே. ஸோ 60 வருஷம் 70 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கிடையில் ஒரே ஒரு பில் இப்போ தான் வரலாற்றில் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் நோ. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நெய்தர் 1 or 2. ஓகே. ஸோ இது அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்த கொஸ்டின், ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பில் அந்த வருஷம் இதாச்சு. ஓகே. தென் which of the following statement regarding the constitutional amendment is correct? The procedure for the amendment of constitution is provided in article 368. Yes. A bill to amend the constitution can be introduced in either house of the parliament. Yes. The special procedure in article 368 vests constitutional power upon ordinary legislation. Ordinary legislation means that it required for a simple majority. But whereas constitutional
amendment required for a special majority. That is 2/3 of the members present and voting. But இங்கே house of the members present and voting அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ second third statement என்ன? That is wrong. So answer is 1 and 2 is the answer. Okay. Next, the power of the parliament to amend the constitution of India is a constitution power laid in நம்ம இப்போ தான் பார்த்தா 24th Constitutional Amendment Act. Next, which one of the following statement relating to constitutional amendment bill is correct? In case of any disagreement between the two houses of the parliament on a constitutional amendment bill, there cannot be a joint sitting of the house of the parliament. Yes, correct தான். The president is not bound to give assent to a constitutional amendment bill passed by the prescribed special majority and where necessary ratified by the requisite. கிடையாது, not bound கிடையாது, he is bound to. Okay, so president compulsory constitutional amendment bill assent பண்ணி ஆகணும். அது 24th Constitutional Amendment Actல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன்று. There can be joint sitting on the constitutional amendment bill. No, கிடையாதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். Constitutional amendment bill can be passed even without a division. Even without a division அப்படிங்கிறது என்னன்னா ஓட்டிங் இல்லாமல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டிவிஷன் மீன் பண்ணுறாங்க. ஓட்டிங் இல்லாமல் பண்ண முடியுமா? நம்ம தான் பார்த்தோம்ல 2/3 of the majority அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த ஓட்டிங் ப்ரொவிஷனை பாருங்கள் எந்தெந்த கண்டெக்ஸ்டில் கேட்குறாங்கன்னு இந்த டிவிஷனுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஆர்டினரி லெஜிஸ்லேஷனுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அப்போ எந்த மாதிரி அந்த ரெப்ரஸன்டேஷனை மீன் பண்ணுறாங்கன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ இஸ் தி ஆன்சர். ஓகே, in case of any disagreement between the two houses of the parliament on a constitutional amendment bill, there cannot be a joint sitting. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, தென் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது இருக்கான்னு பாருங்கள். எப்பயாச்சும் உங்களுக்கு ஒரு வேளை ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா, ரெண்டு கான்ட்ராடிக்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குன்னா மோஸ்ட்லி இதில் ஏதாவது ஒன்று தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே என்னென்னா ஜாயிண்ட் சிட்டிங் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, இங்கே ஜாயிண்ட் சிட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ் நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியா, அதனால சொல்கிறது தான். ஓகே, next thing is an amendment to the Constitution of India can be initiated by an introduction of the bill in the Lok Sabha only. No, either house of the parliament. If such an amendment seeks to make changes in the federal character of the Constitution, the amendment also requires to be ratified by the legislature of all the states. So you should be very careful that நம்ம அந்த இடத்துல எமோஷனில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த ராட்டிஃபிகேஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர்னு தான் பார்ப்போமோ தவிர இந்த ஆல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ண மாட்டோம். ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த ஆல், இஃப், எனி, பட் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்களோ தோஸ் ஆர் கன்சிடர் டு பி ஸ்டாப்பர்ஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு குயிக் சர்க்கிள் போட்டுட்டு அந்த இடத்துல பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா எமோஷனில் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் கடைசியில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஏன்னா half of the state ratification is enough. So answer is neither 1 nor 2. Next thing, a bill amending the constitution require the prior recommendation of the president. இல்லை, இப்போ தான் பார்த்தோம். Then when a constitutional amendment bill is presented to the president of India, it is obligatory for the president. Yes, it is. இப்போ தான் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே அதுலேருந்து தான் இருந்துச்சு. A constitutional amendment bill must be passed by both Lok Sabha and Rajya Sabha by a special majority, and there is no any provision for joint sitting. Yes, கிடையாது. So answer for this one is 2 and 3 is the answer. Okay. Next, which of the following are the matters on which a constitutional amendment is possible only with the ratification of the legislature of not less than 1/2 of the states? Okay, election of the president படிச்சோமா? ஆமா, இருந்தது. Representation of states in parliament? Yes, இருந்தது. Any of the list in the 7th schedule? Yes, in a legislature procedure. Abolition of the legislative council of the state? No, not required. ni patham paathom. So answer for this one is 1, 2 and 3. Okay. Then 44th amendment to the Constitution of India introduced an article placing the election of the prime minister beyond judicial review. No, 44th amendment act actually tried to rectify so many things happened in the 42nd, 24th and 39th amendment acts. Okay, so அது ஒரு ரெக்டிஃபைங் ஆக்டிக்கலாக தான் வந்துச்சோ தவிர அது எதையும் இம்போசஸ் பண்ண கிடையாது. 39th அமெண்ட்மெண்ட்டை தான் இது கொண்டு வந்தது. இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ்நாராயண் கேஸில் இது நல்ல நோயிடுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதை என்டாஸ் பண்ணுற விதமாக 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஓகே, நாட் இன்சர்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஸ்ட்ரக் டவுன் தி 99th அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அஸ் பீயிங் தி வயலேட்டிவ் ஆஃப் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரியான்னு கேட்டால் எஸ், அது அந்த கேஸில் அதை தான் சொல்லி இது பண்ணாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் B2 only. Next thing, in India, which one of the following constitutional amendment was widely believed to be enacted to overcome the judicial interpretation of the fundamental rights? That is first amendment தான். Okay, so factual-ஆன கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தது. 2023 ஃபர்ஸ்ட் 42nd ஆண்டு. பட் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே. Then the basic structure theory of the Constitution of India implies that என்ன சொல்லுது? Certain features of the Constitution are so essential to it that they cannot be abrogated. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு தேவையான விஷயம், இவ்வளோ போதும்.
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேனாட் பி அப்ரிஜ்ட் ஆர் டேக்கன் அவேவா? இல்லை, அப்படி சொல்ல கிடையாது. The constitution cannot be amended except in accordance with the procedure prescribed in Article 368. அது ஓகே, பட் அது பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி கிடையாது. The preamble of the constitution cannot be amended for it is not a part of the constitution and at the same time represent its real spirit. இதெல்லாம் information just get from some other statements. So answer for this one is A is the answer. பேசிக் ஸ்ட்ரக்சருக்கான டெஃபினேஷன் இதுதான். அப்படியே எடுத்து எழுதி கையில் வச்சுக்கோங்க. ஓகே, ஏதாவது நோட்ஸ் இருந்தால் அதுலேயும் கூட எழுதி வச்சுக்கோங்க. தென் 2020 பாருங்க. The Constitution of India defines. ஸோ நேற்று ஒரு டிஃபைன்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம், வெல் டிஃபைன்டு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அது எலிமினேட் பண்ணால் ஆன்சர் வரும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் டிஃபைன் பண்ணியிருக்கா இல்லை. பேசிக் ஸ்ட்ரக்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம், செகுலரிசம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நோ நோ நோ. ஓகே, ஸோ அதுவே ஒரு ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன் மூலமாக வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Then the Constitution of India provides for judicial review to safeguard the citizens' liberty and to preserve the ideals on which the Constitution is based on கேட்டால் நோ, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் நெய்தர் ஒன் நாட் டூ. ஓகே, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது எக்ஸ்பிளிசிட்டாக எங்கேயும் பேச கிடையாது. ஓகே, ரெஃபரன்ஸ் ஆர் தேர் ஆர்டிகல் 13 இல்லாமல், பட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு அதை நம்ம எடுத்துக்கிற முடியாது. ஓகே, ஸோ ஆன்சர்ஸ் டி, நெய்தர் ஒன் நாட் டூ. நெக்ஸ்ட் திங், அன் அடிஷன் ஆஃப் ஆர்டிகல் 368 ஆஃப் கான்ஸ்டியூஷன் 2024 லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு அமெண்ட்மெண்ட்டை என்ன பண்ண முடியும்? அடிஷன் பண்ண முடியுமா? ப்ரொவிஷன்ஸை ஆட் பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல, இல்லாட்டி இத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்காது. வேரியேஷன்ஸ் இருந்திருக்கா? எஸ், சம்திங். இப்போ நம்ம பார்த்தோம் 24th இருக்க விஷயங்களில் 39th சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரிப்பீல் பண்ணியிருக்காங்களா? எஸ், ரிப்பீலும் பண்ணியிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது நிறையா 44th மாற்றிருக்காங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸில் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரியலனா ஜஸ்ட் அப்ளைடு நாலேஜை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நடந்திருக்க முடியுமா அப்படின்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் திங், வித் ரெஸ்பெக்ட் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஹஸ் எனார்மஸ்லி ஸ்ட்ரென்தன் தி பவர் ஆஃப் த ஸ்பீக்கர்? எந்த ஆக்ட்? ஆன்டி டிஃபெக்ஷன் தான். Next, which of the following amendment of the Constitution of India introduced the concept of constitutional bodies? எந்த இதில்? 73rd State Election Commission, Finance Commission, okay, so Metropolitan Committee, District Planning Committee. So these are all the institutions தானே. So it is come from 73rd Constitutional Amendment Act. Then joint sitting. So எப்போலாம் joint sitting possible? Okay, so to amend the constitution, no, பண்ண முடியாது. When a bill has been pending with one house for more than 6 months after it was passed by the other, yes, conditions applied. When both the houses disagree on the amendment to be made in the bill, yes, deadlock on a condition. When a bill is passed by one house and is rejected by the other, yes, deadlock on a condition. So answer for this one is 2, 3 and 4. எது மட்டும் பண்ண முடியாது? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் டெட்லாக் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இன் சென்ஸ் ஜாயின்ட் சிட்டிங்னு ஒன்றும் நடக்காது. Then when a bill is referred to joint sitting of both houses of the parliament, it has to be passed by, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் இஸ் மோர் தென் எனஃப். 3/4ங்கிறதுலாம் இல்லை, 2/3 கிடையாது, அப்சல்யூட் மெஜாரிட்டியும் கிடையாது, 50+1 இல்லை. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் மோர் தென் எனஃப். தென் வென் டெட்லாக் கம்ஸ், எந்தெந்த பில்லில் ஜாயின்ட் சிட்டிங் இஸ் பாசிபிள்? ஆர்டினரி பில் ஓகே ஃபைன், மணி பில்லில் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லையும் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். ஸோ ஏ இஸ் தி ஆன்சர். Then in which of the following the Lok Sabha and Rajya Sabha held joint to resolve differences? So in the Land Acquisition Rehabilitation Resettlement Act அது ட்ரை பண்ணாங்க, பட் அதை அப்பயே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 தடவை ஆர்டினன்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க, கொண்டு வந்து அது கடைசியில் ப்ரூவ் ஆகலை. ஏன்னா அப்போ ராஜ்யசபாவுக்கு வந்து NDA 1ல் வந்து மெஜாரிட்டி இல்லை. ஸோ அதனால அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா 2013-14ல் இந்த பில்லை பாஸ் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங்க்கு போகலான்னு ட்ரை பண்ணாங்க, பட் டியூ டு அந்த agitation at those times, so they are not proceeded. Okay, so answer for this one is C is the answer. Okay, so with this legislative processல ஒரு ஆர்டினரி பில்லுக்கும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் உள்ள ப்ரொவிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு தான். ஓகே, ஸோ பட்ஜெட் இன் சென்ஸ் அந்த மணி பில், ஃபினான்ஸ் பில், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உள்ள கொஷின்ஸை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த பட்ஜெட், மணி பில், ஃபினான்ஸ் பில், ஃபினான்ஷியல் பில், ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கொஷின் ஏரியா தான். பட் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பேசிக் கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஷின்ஸை ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிட முடியும்னா சார்ட் அவுட் பண்ணிட முடியும். நிறையா வந்து உங்களுக்கு புக்கு ஏரியாவில் நிறையா டெஃபனேஷன்ஸு, மீனிங்ஸு, தென் ஸோ மெனி காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. பட் இதை கொஞ்சம் நம்ம கிளாரிட்டியோடு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ பேசிக் கண்டென்ட்டு இதில் என்ன இருந்தால் இந்த கொஷின்ஸை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத கன்சால்டேட் பண்ணி தான் நம்ம இதுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது 2024ல் ஒரு கேட்ட கொஷின். ஸோ இது ஆர்டிகல் 109 மென்ஷன் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில்லா தெரில பார்க்கணும். ஓகே, ஸோ ஏன்னா ஆர்டிகல் 110 மட்டுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறைய நேரம் படிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். பட் ஆர்டிகல் 109 நம்ம யோசிச்சோட பார்த்துருக்க மாட்டோம். பட் ஒன் ஆர் சம் அதர் வே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம்.
A money bill shall not be introduced in the Council of States. ஓகே, எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? அப்ரூவ் பண்ணுறது, சஜஸ்ட் சேஞ்சஸ் பண்ண முடியுமா வித் ரெஸ்பெக்ட் டு ராஜ்யசபானால்? சஜஸ்ட் பண்ணுற விஷயங்களை லோக்சபா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுமா? தட் இஸ் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். ஸோ 2024 கேட்ட ஒரு கொஷின் வித் ரெஸ்பெக்ட் டு மணி பில். அதுக்கப்புறம் எதெல்லாம் மணி பில் இல்லை, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் ஃபீச்சர் ஆஃப் மணி பில். ஸோ பேசிக்காக கேட்ட கொஷின் தான். தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு மணி பில். அகெயின் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கா? இல்லை, சேம் ப்ரொசீஜர்ஸை வச்சு தான் கேட்டிருக்காங்க. Then which are the following statements regarding an appropriation bill? Okay, so money bill, okay, what is meant by appropriation bill? தனியா பார்க்கணும். Then with reference to finance bill and money bill, so ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு கொஷின். ஏன்னா நம்ம ஆர்டிகல் 117ல ஃபினான்ஷியல் பில்லுன்னு படிச்சிருப்போம். ஃபினான்ஸ் பில்லுன்னு ஒரு விஷயம் எப்படி ஆர்டிகல் கான்ஸ்டியூஷனில் பேசப்பட்டிருக்கா? ஸோ அந்த விஷயங்களை வச்சு 2023ல கேட்ட கொஷின், வருஷம் ஏதாவது ஒரு கொஷின் கேட்டுடுறாங்க. ஓகே, ஸோ இது அந்த டைம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான கொஷினும் கூட. ஈவன் சால்வ் பண்ணும்போது கூட யூபிஎஸ்சி கொடுத்த கான்செப்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பில்லை. ஓகே, ஸோ இங்கே வி வில் கெட் சம் கிளாரிட்டி அபவுட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மணி பில், ஃபினான்ஸ் பில் அண்ட் ஃபினான்ஷியல் பில் 1, 2 இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, தென் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர் பப்ளிக் ஃபினான்ஸ், ஸோ என்னென்ன மாதிரி கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் தே ஆர் யூசிங் அப்படிங்கிறத 2012ல் கேட்டிருக்காங்க. தென் வித் ரெஸ்பெக்ட் டு 2020ல் பார்த்தீங்கன்னா மணி பில்லோட சேர்ந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டோட சேர்ந்து மற்ற எந்த ப்ரொவிஷன்ஸை வைப்பார், மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட்லாம், இது எந்த ஆர்டிக்கலில் இருக்கும், இல்லை எந்த ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின். ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ ப்ரிப்பேர்ஸ் பட்ஜெட் 2015ல் நிறையா கொஷின் இதில் இருக்கும். ஓகே, ஸோ யூபிஎஸ்சி கொஷினை மட்டுமே எடுத்து போட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே சொல்கிறேன். ஓகே, தென் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வேணுமா? தென் பப்ளிக் அக்கௌண்ட்ஸில் இருந்து பணம் எடுக்கிறதுக்கு பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் இன்ஸ்டண்ட்டாக தேவையா எல்லா டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ்க்கும்? தென் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓட் ஆன் அக்கௌண்ட்டுக்கும் இன்டரிம் பட்ஜெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது 2011 கேட்ட கொஷின். தென் 2015ல் சேம் அங்கேருந்து அந்த முன்னாடி இருந்ததை வச்சுக்கிட்டு தான் ஒரு ராஜ்யசபாவுக்கு பவர் வித் ரெஸ்பெக்ட் டு மணி பில் என்ன அப்படிங்கிற கண்டிஷன்ஸை ஓவராலாக கொஷின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பாஸ்டு ஒரு வேளை நடக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் வாட் இஸ் த ரிசல்ட், என்ன நடக்கும்? ஓகே, தென் வித் ரெஃபரன்ஸ் டு யூனியன் பட்ஜெட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆன் பிகாஃப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் தான் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாரா? இந்த நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் கேன் பி எக்ஸப்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட்டா யூனியன் லெவலில்? அப்போ வாட் இஸ் மீன் பை டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டு? இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன? ஸோ இதெல்லாம் வி ஷுட் நோட்டிஸ். ஓகே, தென் வாட் இஸ் தி ப்ரொசீஜர்? இன் சென்ஸ் நம்ம அங்கே அந்த ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேஜஸ் கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு பட்ஜெட் எப்படி பாஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து வந்து இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ ரூல் ஆஃப் லேப்ஸ்னா என்ன, சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்னா என்ன, ஓட் ஆன் அக்கௌண்ட்னா என்ன, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேம் அதே தான். ஓகே, ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்டு, ஓட் ஆஃப் அக்கௌண்ட்டு, ஓட் ஆஃப் கிரெடிட்டு, ஸோ இதுக்குள்ளே வரக்கூடியது தான். ஓகே, தென் ஃபினான்ஷியல் பில்லுனா என்ன, வாட் இஸ் மீன் பை ஃபினான்ஷியல் பில்? ஃபினான்ஸ் பில்லு வேறு, ஃபினான்ஷியல் பில்லு வேறு. ஓகே, ஸோ ஆர்டிகல் 117ல் தே ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபினான்ஷியல் பில். ஸோ அதை நம்ம தனியாக பார்க்கணும். ஓகே, தென் விச் ஆர் த ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா? ஸோ வாட் இஸ் மீன் பை சார்ஜ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா? ஸோ அதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எதெல்லாம் டீல் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு பேசிக் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு மெட்டீரியல் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். அட்லீஸ்ட் இதை மட்டும்னாச்சும் பார்த்துட்டு போயிருங்க. ஒரு ஓவராலாக நிறையா ஒர்க் அவுட் பண்ணாட்டினாலும் பேசிக்காக நம்ம போகும்போது இந்த மேட்டர்ஸு ஒரு 109ல் இருந்து 117 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறது வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடாக ப்ரெசன்டேஷன் பண்ண பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை மணி பில்? ஓகே, ஸோ மணி பில்ங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் மணி பில் ஆர்டிகல் 110ல் பேசுகிறாங்க. ஓகே, ஸோ ஆர்டிகல் 110ல் மணி பில் அப்படிங்கிற விஷயம் எதெல்லாம் அப்படி வருதுன்னு சொல்கிறாங்கன்னா மேட்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மணி பில் அப்படிங்கிறது இம்போசிஷன், அபாலிஷன், ரெமிஷன், ஆல்டரேஷன் ஆர் ரெகுலேஷன் ஆஃப் டேக்ஸு, தென் ரெகுலேஷன் ஆஃப் எனி பாரோவிங். ஸோ அந்த பாரோவிங் வந்து ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆத்தரைஸ் பண்ணுறதோ, இல்லை இங்கே பாருங்கள் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவும் இருக்குது, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவும் இருக்குது, இந்த பேமெண்ட் ஆஃப் மணி இன்டு ஆர் வித்ட்ராயல். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும்.
அடுத்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் மணி எங்கேருந்து எடுக்கிறது, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து. தென் டிக்ளேரிங் ஆஃப் எனி எக்ஸ்பெண்டிச்சர் டு பி எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. வாட் இஸ் மீன் பை சார்ஜ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா, சார்ஜ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது certain expenditures which are not subject to vote in the parliament. Mere discussion is enough. Okay. For example, with respect to salaries, allowances and other things with respect to Supreme Court judges, speaker, டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன் இப்படிலாம் படிச்சிருப்போம். இவங்களோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் எல்லாம் பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிபேட் அண்ட் டிஸ்கஷனுக்கு இருக்கும். பட் ஓட் எடுக்க மாட்டாங்க. இன் சென்ஸ் கட் மோஷன்ஸ் இங்கே யூஸ் பண்ண முடியாது. கட் மோஷன்ஸ் இன்ஸ் இட் இஸ் அண்ட் ப்ரொசீஜர் இன் தி பில் பாசிங் ஆஃப் பட்ஜெட். ஓகே. ஸோ அப்போ அந்த பில் பாசிங்கில் அந்த ஓட்டு பண்ண முடியாது. டிபேட் அண்ட் டிஸ்கஷன் பண்ணலாம். இதில் எந்த ஒரு ஆல்டரேஷனும் பண்ண முடியாது வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு பட்ஜெட்டில். ஓகே. ஸோ அந்த வருஷம் செலவு கணக்கு தானே இது. So, upon the receipts on account of consolidated charge consolidate fund of India and the receipt of money on account of the consolidated fund of India or the public account of India or the custody of or issue of such a money of the audit of account of union or state, இது எல்லாமே மணி பில்லுக்குள்ள இருக்கு. ஓகே. தென் எனி மேட்டர் இன்சிடென்டல் டு ஆர் எனி மேட்டர் ஸ்பெசிஃபைட் இன் சப் கிளாஸ் ஏ டு எஃப் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கக்கூடியதான். இன்சிடென்டல் சப் கிளாஸ் மேட்டர்ஸ் இன்சென்ஸ் இதுக்குள்ள உள்ளார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா மணி பில் அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ள வருது. தட் இஸ் மென்ஷன்ட் இன் தி ஆர்டிகல் 110. ப்ளீஸ் மெமரைஸ் திஸ் ஆர்டிகல் ஏ டு எஃப். ஓகே. ஸோ உள்ள இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து எதெல்லாம் மணி பில் இல்லை அப்படிங்கிறத ஆர்டிகல் 110 கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொவைட் ஃபார் இம்போசிஷன் ஆஃப் ஃபைன்ஸ் ஆர் அதர் பெக்யூனரி பெனால்டிஸ். ஸோ ஏதாவது பெனால்டிஸ் இம்போஸ் பண்ணுறாங்கன்னா அது மணி பில்லுக்குள்ளே வராது. ஆர் டிமாண்ட் ஆர் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஃபார் லைசன்ஸ் ஆர் ஃபீஸ் ஃபார் சர்வீஸ் ரெண்டர்ட். ஸோ டாக்ஸஸை தவிர நீங்கள் இம்போஸ் பண்ணக்கூடிய பெனால்டிஸோ ஃபீஸோ இது எதுக்குள்ளே வராதுன்னா மணி பில்லுக்குள்ளே வராது. ஓகே. அது போக ஏதாச்சும் ஒரு டேக்ஸ் லோக்கல் அத்தாரிட்டி இம்போஸ் பண்ணும்போது, இன்சென்ஸ் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுவும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது. அதுக்கப்புறம் நோ ரெக்கமெண்டேஷன் ஷால் பி ரெக்கார்ட் அண்டர் திஸ் கிளாஸ் ஃபார் த மூவிங் ஆஃப் அன் அமெண்ட்மெண்ட் மேக்கிங் ப்ரொவிஷன் டு ரிடக்ஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் எனி டேக்ஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி பில்லை ஒரு வேளை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் தேவைன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ மணி பில் இன் சென்ஸ் ஆர்டிகல் 110 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு எஃப். ஆனால் இதில் ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். இம்போசிஷன், அபாலிஷன், ரெமிஷன், ஆல்டரேஷன் ஆர் ரெகுலேஷன் ஆஃப் எனி டேக்ஸ். ஸோ அபாலிஷன் ஆஃப் டேக்ஸ் கம்ஸ் அண்டர் தி அபாலிஷன் ஆர் ஆல்டரேஷனில் ரிடக்ஷன் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் கம்ஸ் அண்டர் மணி பில் கேட்டகரி, நோ டவுட். ஸோ யூஸ்வலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 110 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நீங்கள் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் மேண்டேட், இது கண்டிஷன். ஆனால் இதில் ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ரிடக்ஷனோ இல்லை அபாலிஷன் ஆஃப் டேக்ஸோ நீங்கள் பண்ணும்போது அதுக்கு யாரோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவையில்லைன்னா பிரசிடென்ட்டோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவையில்லைன்றாங்க. ஏன்னா இது எந்த விதத்துலையும் ஒரு பேர்டனை யார் கிரியேட் பண்ணாதுன்னா டு தி பீப்புளுக்கு கிரியேட் பண்ணாது. ஸோ அதனால இதுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 117 கிளாஸ் 1 இன்சென்ஸ் ஃபினான்ஷியல் பில்லில் சொல்லுவாங்க, provided that no recommendation shall be required under this class for the moving of an amendment making provision for the reduction or abolition of any tax. So reduction or abolition of any tax is money bill தான். But such a money bill does not required for an prior recommendation of the president. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னும் 2-3 இடத்துல வரும். ஓகே. தென் மணி பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் சர்டிஃபை பண்ணணும்? ஸ்பீக்கர் தான் சர்டிஃபை பண்ணணும் வெதர் தட் கன்சர்ன் பில் இஸ் அ மணி பில் ஆர் நாட். ஓகே. தென் ஸ்பீக்கர் அந்த பில்லு லோக்சபாவுக்கு விட்டு ராஜ்யசபாவுக்கு அனுப்பும் போதும் அதை சர்டிஃபை பண்ணணும், அது ஒரு மணி பில்லு தான். பிரசிடென்ட்டோட சைனுக்கு அனுப்பும் போதும் அது மணி பில்லு தான்ங்கிறத சர்டிஃபை பண்ணணும். அது ஆர்டிகல் 110 கிளாஸ் 4 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். ஓகே. ஸோ இதெல்லாம் யூ ஹாவ் டு நோட்டீஸ். தென் ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மணி பில் 109 கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே. ஸோ எ மணி பில் கேனாட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் தி ராஜ்யசபான்னு சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ஒன்லி இட் கேன் பி பாஸ்ட் இன் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். தென் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட்டோட தான் பண்ணணும். தட் இஸ் அன் மேண்டேட்டட் கண்டிஷன். தென் ஆஃப்டர் எ பில் இஸ் பாஸ்ட் இன் தி லோக்சபா, இட் இஸ் பாஸ்ட் டு தி லோக்சபா ஃபார் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் தானோ தவிர நாட் வித் ரெஸ்பெக்ட் டு சப்ஜெக்ட் டு ஓட். ஓகே. ஸோ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் நாட் ரெக்வயர்டு எப்போ ரிடக்ஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் எனி டேக்ஸ். ஓகே. ராஜ்யசபா ஒரு மணி பில்லை மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிபேட் டிஸ்கஷன் பண்ணலாம். இல்லை பிடிக்கல அப்படின்னா ஒரு 14 days என்ன பண்ணலாம், வித் ஹோல்டு பண்ணி வைக்கலாம்.
ஓகே, ஒரு 14 டேஸ் அந்த பில்ல எந்த விதமான கன்சிடரேஷனும் இல்லாம, எந்த சஜஷனும், எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்ல அப்படின்னா, தட் இஸ் டீம்டு டு பி பாஸ்டு. ஓகே, ஸோ ராஜ்யசபாவுக்கு இங்கே ரோல் ரொம்ப லிமிட்டட் தான் வித் ரெஸ்பெக்ட் டு மணி பில். ஓகே, தென் மணி பில் இன் கேஸ் ஒருவேளை ராஜ்யசபா ரிஜெக்ட் பண்ணுறதுனால டெட்லாக் சுச்சுவேஷன் வந்து ஜாயின்ட் சிட்டிங்கான ப்ராசஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை, நம்ம அதை ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் 14 டேஸ் ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஆர்டிகல் 110(11) என்ன சொல்லுது? அசன்ட் டு பில்ஸ். ஒருவேளை பில்லை ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் பண்ணி லோக்சபாலையும் பாஸ் ஆகி ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகி ஸ்பீக்கரோட சர்டிஃபிகேட்டோட பிரசிடென்ட்டுக்கு இது மணி பில்லு தான் போகும்போது மணி பில்லை பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? அவரோட வீட்டோவில் ஒன்று அசன்ட் பண்ணலாம், இல்லை வித்ஹோல்டு பண்ணலாம். எந்த சுச்சுவேஷன்லையும் ரீகன்சிடரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 111 பேசுது. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொசீஜர்ஸ் டீல் வித் மணி பில். ஓகே, ஸோ இதில் என்னென்ன இருக்கும் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டிமேட்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 113 பேசுது. ஸோ இதில் 2 எஸ்டிமேட்ஸ் இருக்கும். எஸ்டிமேட்ஸ் இன்சென்ஸ் ஒரு அப்ராப்ரேஷன் பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அப்ராப்ரேஷன் பில் அப்படிங்கிறது செலவு கணக்கு உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த செலவு கணக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய வேரியஸ் திங்ஸ் இருக்கும். அதில் 2 டைப் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று சார்ஜ்டு, அனதர் ஒன் இஸ் ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் சப்ஜெக்ட் டு டிபேட் அண்ட் டிஸ்கஷன் பட் நாட் சப்ஜெக்ட் டு ஓட். ஓட்டட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஓட்டட் இட் செல்ஃப் சேஸ் தட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஓட்டிங். ஸோ அப்போது இதை என்னன்னு நம்ம கேட்க முடியும்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்னு தான் கேட்க முடியும். இன்சென்ஸ் நான் ஒரு டிமாண்ட் வைக்கிறேன் என்னோட செலவுக்கு, அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்க, அதுதான் டிமாண்ட் ஃபார் கிராண்ட். ஓகே, ஸோ அப்போது எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் அப்பான் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நாட் சப்மிட்டட் டு ஓட் ஆஃப் பார்லிமெண்ட் பட் கேன் பி டிஸ்கஸ்ட் இன் தி ஹவுஸ் பாயிண்ட். இது எது அப்படிங்கிறது தர் இஸ் ஆன் சம் லிஸ்ட். ஓகே, ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எதெல்லாம் சார்ஜ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வருது, எதெல்லாம் ஓட்டட் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னா, எதெல்லாம் சார்ஜ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வராதோ அதெல்லாம் டிமாண்ட் ஃபார் கிராண்டடாக ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே வரும். அப்போது இந்த ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஃபார் கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. லோக்சபாவில் மட்டும்தான் இதை பண்ண முடியும். லோக்சபானால என்ன பண்ணலாம்னா அப்ரூவ் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை ரெடியூஸ் பண்ணலாம் த்ரூ கட் மோஷன்ஸ். ஸோ அந்த கட் மோஷன்ஸ் பட்ஜெட் வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே, தென் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட்னு வரும்போது no recommendation grant can be made without the recommendation of the president. Okay, so இது with respect to money bill, இதோட procedures with respect to article 109, 110, 113 இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பட்ஜெட்டுக்குள்ளே போகும்போது பட்ஜெட்டோட பேசிக் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 265 அண்ட் 266 கிளாஸ் 3. ஏன்னா 265 என்ன சொல்லுது அப்படின்னா, டாக்ஸஸ் கேனாட் பி இம்போஸ்டு ஆர் கலெக்டட் வித்தவுட் தி அத்தாரிட்டி ஆஃப் லா. ஓகே, ஸோ ஒரு லா இல்லாமல் நீங்கள் டேக்ஸை கலெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி செலவு பண்ணுறதுமே பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது. இது 2 தான் சொல்லுது. இதை வச்சுக்கிட்டு தான் இந்த என்டையர் பட்ஜெட்டும் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ பட்ஜெட்டில் யூஸ்வலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட்டட் ரெசிப்டும் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கும். ஓகே, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் கன்சிடர் டு பி வேஸ் அண்ட் மீன்ஸ். ஸோ வேஸ் அண்ட் மீன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி வரவு வர்றதுக்கான விஷயங்கள் இருக்குது, அது எப்படி செலவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத 2 விஷயமா இருக்கும். இந்த எக்ஸ்பெண்டிச்சரை என்னன்னு பண்ணுவாங்கன்னா அப்ராப்ரியேஷன் பில்லாகவும், இந்த ரெவன்யூவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பில்லாகவும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் இல்லாட்டினாலும் ஒரு ஃபினான்ஸ் பில் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கன்சிடர் டு பி ஆன் மணி பில் தான். ஒரு மணி பில்லுக்கான கேரக்டர் என்னெல்லாம் இருக்குமோ அது ஃபினான்ஸ் பில்லுக்கும் இருக்கும். ஃபினான்ஸ் பில் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் தன் தி ஃபினான்ஷியல் பில், வி வில் டிஸ்கஸ் லேட்டர். ஓகே, அப்போது ஒரு பட்ஜெட்டில் என்ன இருக்கும், எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சரும் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சரை அஸ் அ அப்ராப்ரேஷன் பில்லாக பாஸ் பண்ணுவாங்க, ரெவன்யூவை அஸ் அ ஃபினான்ஸ் பில்லாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்ராப்ரேஷன் பில்லாக வர்றதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு கணக்கு இருக்கும், இதில் வரவு கணக்கு இருக்கும். ஸோ இதில் இந்த அப்ராப்ரேஷன் பில்லில் இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்டிமேட்டட் ரெசிப்ட், எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் 2 இருக்கும். தென் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த எஸ்டிமேஷன் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அதோட சேர்த்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதர் திங்ஸ் இருக்கும். தட் இஸ் ஆக்சுவல் பட்ஜெட், ரிவைஸ்டு பட்ஜெட், எஸ்டிமேட் பட்ஜெட், இதெல்லாம் வேறு இடத்துல இருக்கும். ஓகே, தென் அதோட சேர்ந்து ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை தனியாக ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். ஓகே, மீடியம் டர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட், ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட், மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி ஸ்டேட்மெண்ட், இது எல்லாம் அந்த FRBM ஆக்டில் இருக்கும். இது கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் பேச கிடையாது. இட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன், இட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஆக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 12. எதெல்லாம் பிரசிடென்ட்டோட அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் அலவன்சஸ், சேர்மன், டெபுட்டி சேர்மன், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கரோட சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட சாலரிஸ், அலவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ், பென்ஷன்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட்டு,
salary allowances and pensions of CAG, then administrative expenditures of Supreme Court, CAG, UPSC, then எதாவது கடை வாங்கி வச்சுருந்தா அதை பே பண்ணுறதுக்கு, தென் எதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, தென் ஏதாச்சும் எக்ஸ்பெண்டிச்சர் பார்லிமெண்ட் டிக்ளேர் பண்ணால் இது எல்லாமே சார்ஜர் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. செகண்ட் கேட்டகரி ஒன்று இருக்குது, தட் இஸ் ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், தட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வரும்போது ஒரு ஃபினான்ஸ் பில்லை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பட்ஜெட் அப்படின்னா, அங்கே எப்படி 3 ரீடிங் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இங்கே 4 ரீடிங் இருக்கும். ஓகே, இந்த பட்ஜெட்டோட எது வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வேவும் சேர்ந்தே வந்துடும். ஸோ ரெண்டையும் பார்லிமெண்ட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ஸ்டேஜில். இந்த ஸ்டேஜில் ஏதாச்சும் டிபேட் டிஸ்கஷன் இருக்குமா? நத்திங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட், ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா பட்ஜெட்டை ரீட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் சர்வே ரீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பட்ஜெட்டை ரீட் பண்ணுவாங்க. பட்ஜெட்டை ரீட் பண்ணிவிட்டு அன்னைக்கு அந்த ஜென்ரல் டிஸ்கஷனுக்கு வச்சுட்டு விட்டுருவாங்க. ஓகே, ஸோ அன்னைக்கு ஹவுஸ் எதுவும் நடக்காது. ஹவுஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா விட்டுருவாங்க. ஓகே, ஸோ செகண்ட் இதுலேயுமே அதுதான். ஓகே, ஸோ எதெல்லாம் வந்து ஜென்ரல் டிஸ்கஷனுக்கு போகுமோ போயிடும். இப்போது போன ஒரு விஷயம் என்னவாகும்னா, ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன பண்ண முடியாது, சாரி சார்ஜர் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன பண்ண முடியாதுன்னா, சார்ஜர் எக்ஸ்பெண்டிச்சரில் தர் இஸ் நோ எனி ஓட்டிங். பட் ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடிய இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கஷனுக்கு விட்டுருவாங்க. இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த 24 டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்க்கு போகும். இந்த 24 டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டேஜ் அதுதான். ஓகே, ஸோ ரிவ்யூ பண்ணி அதில் ஏதாவது ஆல்டரேஷன் இதெல்லாம் இருக்கா, இல்லை சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லும். சொல்லி முடித்த 4th ஸ்டேஜ் என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங்க்கு போயிடுவாங்க. ஓகே, ஸோ ஓட்டிங் இன் த சென்ஸ் கட் மோஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ 4th ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி அடிஷன் டெலிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே தான் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதில் கட் மோஷன்ஸில் 3 டைப் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கும். ஒன்று பாலிசி கட்டு, இன்னொன்று எக்கனாமிக் கட்டு, இன்னொன்று டோக்கன் கட்டு. பாலிசி கட்டுங்கிறது நீங்கள் ஒரு 5000 கோடி கேட்டிருந்தாலும் ₹1 அலோகேட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இன் சென்ஸ் அந்த பாலிசியை கட்டு. எக்கனாமிக் கட் அப்படின்னு வரும்போது ஒரு 5000 கோடி கேட்குற இடத்துல 4000 கோடி வச்சுக்கோங்க, 1000 கோடி தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் எக்கனாமிக் கட்டு. டோக்கன் கட் அப்படிங்கிறது ஒரு ₹100 மட்டும் குறைப்பாங்க. இன்சென்ஸ் ஒரு சின்ன எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்குது, ஒரு 5000 கோடி கேட்குற இடத்துல 4999 அந்த மாதிரி போட்டு விட்ருவாங்க. ஒரு ₹100 மட்டும் கம்மி பண்ணுவாங்க. எதுக்குன்னா அது ஒரு சிம்பாலிக்கான ரெப்ரசன்டேஷனுக்காக. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, இந்த கட் மோஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு ஹவர் இருக்கும்ல, அந்த ஹவரை ஒதுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி ஒர்க் அவுட் பண்ணும். இந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி என்ன பண்ணுவோம்னா டைம் அலோகேட் பண்ணும். அந்த டைம் அலோகேட் பண்ணதுக்கு மேலே டிஸ்கஷன் இல்லை அப்படின்னா அதை கிலட்டின்னு சொல்லிடுவாங்க. இன்சென்ஸ் தட் இஸ் டீம்டு டு பி பாஸ்டு. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபஸ்ட் ரீடிங்கில் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வெறும் ப்ரெசன்டேஷன் தான். செகண்ட் ஸ்டேஜில் ஜென்ரல் டிஸ்கஷனு. தேர்ட் ஸ்டேஜில் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்க்கு அனுப்புறது. ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேஜில் டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்க்கு அனுப்புறது. ஃபோர்த் ஸ்டேஜில் கட் மோஷனு. கட் மோஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட் என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டீம்டு டு பி அப்ரூவ்டு. இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட் டீம்டு டு பி அப்ரூவ்டு அப்படின்னு வரும்போது அடுத்து இது என்னவா மாறிடும்னா அப்ராப்ரேஷன் பில்லாக மாறிடும். அப்ராப்ரேஷன் பில்லாக மாறிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ண முடியாதுன்னா எந்த விதமான ஆல்டரேஷனும் உங்களால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எது நடக்கிறதா இருந்தாலும் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டுக்குள்ளே நடந்துக்கிறணும். அப்ராப்ரேஷன் பில்லை எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அது எஸ் ஆர் நோ தான். அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ், பாசிங் ஆஃப் ஆன் அப்ராப்ரேஷன் பில்லு. So after discussion, all expenditure including the charge consulted fund of India and demand for grant are put together as an appropriation bill. ஸோ இந்த அப்ராப்ரேஷன் பில்லில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு கணக்கு இருக்கும். ஃபினான்ஸ் பில்லில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வரவு கணக்கு இருக்கும். ஸோ இந்த 2 பில்லுமே ட்ரீட்டட் டு பி ஆன் மணி பில் தான். ஸோ மணி பில்லுன்னு வரும்போது பிரசிடென்ட்டு அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே அசன்டிஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, ஸோ இதில் ஆர்டிகல் 113 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம் தான். அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட் இதெல்லாம் நான் ஆர்டிக்கலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆர்டிகல் 14 அப்ராப்ரேஷன் பில்லில் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டில் இருந்து அடுத்த ஸ்டேஜ் அப்ராப்ரேஷன் பில்லு. அப்ராப்ரேஷன் பில்லில் என்ன பண்ண முடியாதுன்னா எந்த விதமான அமௌண்ட்மெண்ட்டும் உங்களால் ப்ரொப்போஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அப்ராப்ரேஷன் பில்லில் சொல்கிறது. ஸோ இவ்வளோ தான், இதுதான் ஸ்டேட்மெண்ட்டாகவும் ஃபாலோ அப் ஆகும். அப்ராப்ரேஷன் பில்லில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எது பண்ணுறதா இருந்தாலும் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்லேயே பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட் முடிஞ்சால் தான் அப்ராப்ரேஷன் பில் ஸ்டேஜஸ்க்கு வரும். ஸோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படின்னு சொல்கிறதும் ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறதும் ஒன்று தான். ஓகே, ஸோ ஒரு பில்ல ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு டிபேட் டிஸ்கஷன் அண்ட் கட் மோஷன்ஸ்க்கு எலிஜிபிள் தான். ஒன்ஸ் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம்
டிமாண்ட் ஃபார் அ கிராண்ட் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ராப்ரேஷன் பில்லுக்கு வந்துடும். இங்கே வெறும் ஓட்டிங் எஸ் ஆர் நோ முடிஞ்சு போச்சு. அமெண்ட்மெண்ட்ஸ் சஜஷன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இதோட என்னன்னா அந்த ஆர்டிகல் 114 வரைக்கும் இந்த பில் பாசிங் ப்ரொசீஜர்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். சரி, இது மணி பில்லை பற்றி பேசியாச்சு. மணி பில்லை தாண்டி அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சப்போஸ் ஒரு ஃபினான்ஷியல் இயர் போய்கிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயரில் ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு அலோகேஷன் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால என்னவாயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவை அதிகமாகிடுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா கான்ஸ்டியூஷனே சப்ளிமெண்ட்ரி அடிஷனல் எக்ஸஸ் கிராண்ட்னு ஒரு ப்ரொவிஷன் இன்க்ளூட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஒரு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அது என்னவா இருக்குது அப்படின்னா இன்சஃபிஷியன்ட்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்சஃபிஷியன்ட்னு ஃபீல் பண்ணும்போது அப்போது அங்கே நீங்கள் ஒரு மணி பில்லை வச்சு ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கான ப்ராசஸ் தட் இஸ் சப்ளிமெண்ட்ரி கிராண்ட். ஓகே, ஸோ சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்டுங்கிறது அவ்வளோதான். ஈவன் அடிஷனல் கிராண்ட்னாலும் எக்ஸஸ் கிராண்ட்னாலும் இதே தான். பட் இது என்னன்னா ஆன்கோயிங் ப்ரொவிஷன். இன்சென்ஸ் கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் போய்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டு வாங்குறீங்க அப்படின்னா தட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆன் சப்ளிமெண்ட்ரி அடிஷனல் அண்ட் எக்ஸஸ் கிராண்ட். ஸோ இது கான்ஸ்டியூஷன் பேர் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் இங்கே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது ஒரு அட்வான்ஸ் இன்சென்ஸ் எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பத்தலை, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் இருக்கக்கூடியது தான். இதுதான் கீவேர்டு, கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். ஓகே, ஸோ ஓட் ஆன் அக்கௌண்ட்லாம் அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு போயிடும். இது கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஒருவேளை இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு ப்ரொவிஷன். அடிஷ்னல் கிராண்ட் அப்படிங்கிறது இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் இதே இது ஒரு நியூ சர்வீஸ் ஒன்று உள்ளே இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடிஷ்னல் கிராண்ட் தேவை. ஓகே, ஸோ இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா போத் சப்ளிமெண்ட்ரி அடிஷ்னல் ரெண்டுமே ப்ராஸ்பெக்டிவ். இன்சென்ஸ் பிஃபோர் ஸ்பெண்டிங் நீங்கள் வாங்குறது. எனக்கு செலவுக்கு காசு இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி அஸ் அ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டாக வச்சு இது எல்லாமே மணி பில்லாக தான் வைக்க முடியும். டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டு ஆத்தரைசேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லாமல் ஒரு காசு கூட எடுக்க முடியாது. ஓகே, ஸோ போத் சப்ளிமெண்ட்ரி அடிஷ்னல் ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்பெண்டிங்க்கு முன்னாடி நீங்கள் கேட்குறது. ஓகே, இந்த எக்ஸஸ் கிராண்ட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க. இன்சென்ஸ் வரவுக்கு மேலே அந்த எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு அலோகேட் பண்ணதுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு பேர் எக்ஸஸ் கிராண்ட். ஓகே, இந்த எக்ஸஸ் கிராண்ட்டை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி கிட்ட ஒர்க் வாங்கி ஆகணும். இது எல்லாமே எந்த கண்டிஷன் காமன் கண்டிஷன் அப்படின்னா இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் தான் காமன் கண்டிஷன். ஓகே, 2 எக்ஸ்பெண்டிச்சர் பிஃபோர் ஸ்பெண்டிங், ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் ரெட்ரோஸ்பெக்டிவ். ஸோ இதில் செலவழிச்சிருவீங்க, செலவழிச்சிட்டு கேட்பீங்க, அதில் செலவழிக்கிறதுக்கு முன்னாடி கேட்பீங்க. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகே, ஸோ கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் இன்சென்ஸ் இப்போ 2025-26 போய்கிட்டு இருக்குன்னா இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் கேட்கக்கூடிய ப்ராசஸ் தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு சப்ளிமெண்ட்ரி அடிஷனல் எக்ஸஸ் கிராண்ட்டு இதை ரீட் பண்ணிங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகே, 2-3க்குள்ள வித்தியாசம். ஸோ இது நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் தான் இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு, நியூ சர்வீஸ் தான் நாட் இன் பட்ஜெட், ஸ்பெண்டிங் எக்ஸிஸ்டிங் சர்வீசஸில் தான் பட் அப்ரூவல் இல்லாமல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்குறது. ஓகே, தென் அடுத்து இது என்னென்னா அந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ அடுத்து நடக்கக்கூடியதுக்கு நீங்கள் கேட்குறது அதில் தான் இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட் வரும். இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட்டுங்கிறது இட் இஸ் அன் கிராண்ட் இன் அட்வான்ஸ். ஓகே, ஸோ இது எதுக்கான எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும் ஒரு பட்ஜெட் இயர் போய்கிட்டு இருக்கோம். அந்த பட்ஜெட் இயரோட அக்கௌண்டிங் டேட் என்னென்னா ஏப்ரல் 1 மார்ச்லேருந்து அந்த ஏப்ரல் வரைக்கும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செலவு இருக்குது இல்லையா, அந்த செலவுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டை கேட்குறது தான் ஓட் ஆன் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இது நீங்கள் என்னென்னா அட்வான்ஸ்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை கேட்குறது தான் இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இது அட்வான்ஸ் தான், இன் அட்வான்ஸ். ஓகே, ஓட் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது இன் கேஸ் ஆஃப் எனி திங் வித் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்போ கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு ஓட் ஆஃப் கிரெடிட் தான். தென் இந்த எக்ஸப்ஷனல் கிராண்ட்டும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓட் ஆன் அக்கௌண்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். இன்சென்ஸ் அட்வான்ஸாக நீங்கள் என்னென்னா அந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் இருந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த மீன் டைமில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரை முதலே கேட்டு வாங்கிக்கிறதுக்கு பேர் ஓட் ஆன் அக்கௌண்ட்டு. ஏன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் கேட்குறதா இருந்தால் அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது ஓட் ஆன் அக்கௌண்ட்டுக்கான கண்டிஷன். இது 116 கிளாஸ் 2ல் ஓட் ஆன் அக்கௌண்ட் ஆர் ஓட் ஆஃப் கிரெடிட்டுங்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி பில்லுக்கான கண்டிஷன் என்னவோ அதுதான் எல்லாத்துலேயுமே. ஓகே, ஸோ ஒரு 15க்கும் 16க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா
Article 115 deals with inadequacy or excess of authorized expenditure, whereas 116 deals with advance or extraordinary grants. ஓகே, ஸோ அந்த கம்ப்ளீட் டைமில் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் தான். இதில் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இன்டரிம் பட்ஜெட் அண்ட் ஓட் ஆன் அக்கௌண்ட் இருக்கும். ஓட் ஆன் அக்கௌண்ட் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் ஆகிருக்கு, கான்ஸ்டியூஷனில் இன்டரிம் பட்ஜெட் மென்ஷன் ஆக கிடையாது. பார்லிமெண்ட் பெர்மிஷன் இங்கே தேவையா? எஸ், இங்கேயும் பார்லிமெண்ட் பெர்மிஷன் தேவை. இது ஒரு கம்ப்ளீட் பட்ஜெட். ஆனால் இங்கே வெறும் எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும்தான் பேசியிருப்பாங்க. இங்கே அஸ்டிமேட்டு பாலிசிஸ் போத் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இதோட மேக்ஸிமம் டைம் 2 to 4 months. இது அந்த ஃபினான்ஷியல் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இருக்கும். ஓகே, இங்கே ஸ்கோப் ஒன்லி எக்ஸ்பெண்டிச்சர், இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் ரெசிப்ட் ப்ளஸ் அதர் கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஷியல் பில். ஓகே, ஸோ அப்போ ஃபினான்ஷியல் பில்லுக்கும் மணி பில்லுக்கும் மணி பில் இஸ் ஈக்குவல் டு ஃபினான்ஷியல் பில், ஃபினான்ஸ் பில் அப்படியா வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி தான் கான்ஸ்டியூஷனும் சொல்லுது, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரும் சொல்லுது. மணி பில் இஸ் அதர்வைஸ் டு பி கால்ட் அஸ் ஃபினான்ஸ் பில். அப்போ ஃபினான்ஷியல் பில் அப்படின்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ஆர்டிகல் 117 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸில் இருக்கிறது தான். இதில் டைப் 1 டைப் 2ன்னு 2 இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைப் 1 டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டைப் 1ஓட கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, எ பில் ஆர் அமெண்ட்மெண்ட் மேக்கிங் ப்ரொவிஷன் ஃபார் எனி ஆஃப் த மேட்டர்ஸ் ஸ்பெசிஃபைடு இன் சப் கிளாஸ் A to F ஆஃப் கிளாஸ் 1 ஆஃப் ஆர்டிகல் 110. இன்சென்ஸ் மணி பில்லில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன், அதாவது ஒரு பில்லு, ஏ பில், ஓகே, ஏ பில் ஆர் அமெண்ட்மெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அது ஈவன் ஒரு ஆர்டினரி பில்லாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஆர்டினரி பில்லில் மணி பில்லோட கேரக்டர் இருக்குது அப்படின்னா, ஓகே, ஒரு ஆர்டினரி பில்லு, ஆனால் அந்த ஆர்டினரி பில்லில் மணி பில்லோட கேரக்டர் இருக்குது. இன்சென்ஸ் ஒரு வேளை ஏதான ஒரு ப்ரொவிஷன் ஆர்டிகல் 110 சொல்லியிருக்கக்கூடிய A to Fல இருந்து, தட் இஸ் அபாலிஷன், ரெமிஷன் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ரெமிஷன் இதெல்லாம் சொல்கிறோன்னா அந்த ரெமிஷன் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் எதாவது இன்க்ளூட் ஆயிருந்து அப்படின்னா அதை தான் சொல்கிறாங்க. எ பில் ஆர் அமெண்ட்மெண்ட் மேக்கிங் ப்ரொவிஷன் ஃபார் எனி ஆஃப் த மேட்டர்ஸ் ஸ்பெசிஃபைடு இன் சப் கிளாஸ் A to F ஆஃப் கிளாஸ் 1 ஆஃப் ஆர்டிகல் 110 ஷால் நாட் பி, கண்டிஷன் போடுறாங்க. ஓகே, ஷால் நாட் பி இன்ட்ரடியூஸ்ட் ஆர் மூவ்ட் எக்ஸப்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த பில்லு. அடுத்த ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்ணுறாங்க, அண்ட் அ பில் மேக்கிங் சச் அ ப்ரொவிஷன் ஷால் நாட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ ஃபினான்சியல் பில் 1 பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இருக்கு மேண்டேட்டு. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் பண்ண முடியாது, ஹவுஸ் ஆஃப் த பீப்புளில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஃபினான்ஷியல் பில் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு மணி பில்லோட கேரக்டர் இருக்கும், ஆனால் தட் இஸ் நாட் கன்சிடர் டு பி பியூர்லி அ மணி பில். ஓகே, ஸோ அதுதான் யூ ஷுட் நோ இங்கே. ஓகே, அடுத்து செகண்ட் கண்டிஷன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வந்து மணி பில்லோட கேரக்டருக்குள்ளே வராது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. எ பில் ஆர் அமெண்ட்மெண்ட் ஷால் நாட் பி டீம்டு டு மேக் எனி ப்ரொவிஷன் ஃபார் எனி ஆஃப் த மேட்டர்ஸ் அஃபோர்சட் பை ரீசன் only that it provide for the imposition of fines or other pecuniary penalties or the demand for payment of fee for licenses or fee for services rendered or by reason that it provide for the imposition, abolition, remission, alteration or regulation of any tax by any local authority. நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்தோம்ல, எதெல்லாம் மணி பில்லோட இதுக்குள்ள வராதுங்கிறது அதுதான் இது. ஓகே, அடுத்து தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இது ஃபினான்ஷியல் பில் டைப் 2. இந்த டைப் 2ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆர்டினரி பில். ஓகே, ஒரு ஆர்டினரி பில், ஆனால் ப்ரொவிஷன் எங்கே இல்லைன்னா இதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இங்கே ஆர்டிகல் 110 மணி பில்லோட ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் இங்கே எது மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இஃப் enacted அண்ட் brought into ஆப்ரேஷன் would involve எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நான் காசு எடுக்கிறது தான் ப்ரொவிஷனை தவிர ஆர்டிகல் 110 இருக்கக்கூடிய மேட்டர்ஸை தாண்டி அதர் மேட்டர்ஸும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இம்போஸ் பண்ணுறாங்க, என்ன அப்படின்னா, அது எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிக்கோ, அது பிரச்சனை இல்லை, ஆனால் பிரசிடென்ட்டோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அதை நீ பண்ணாது. ஓகே, ஸோ அப்போ ஃபினான்ஷியல் பில் 1க்கும் ஃபினான்ஷியல் பில் டைப் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அங்கே அதை லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், இங்கே ஒன்லி அங்கே லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், இங்கே ராஜ்யசபா அண்ட் லோக்சபா ரெண்டுலையுமே பாஸ் பண்ணலாம். அங்கேயும் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வேணும், இங்கேயும் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வேணும். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் பில். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்த டிஃபரன்சஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. செல்ஃப் ரீடிங் தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் சால்விங்குள்ளே போயெல்லாம் இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது கொஞ்சம் நம்ம திருப்பி படிக்கும் போது தான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படும். இன்சென்ஸ் வெறும் ஒரு கிளாஸில் இதோட கிளாரிட்டி வந்துடாது. கொஞ்சம் நீங்கள் என்னென்னா கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்துடலாம். ஆர்டிகல் 109 மென்ஷன் எ ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில்லா. எஸ்,
A money bill shall not be introduced in the Council of States. Yes. Rajya Sabha can either approve the bill or suggest changes but cannot reject it. Yes. Amendment to a money bill suggested by the Rajya Sabha have not been accepted by have to be accepted by the Lok Sabha. No. So the answer is 1, 2, and 3. இதை தான் நம்ம படித்தோம். அடுத்து, which one of the following is not the correct feature of money bill? It can be introduced only in Lok Sabha. Yes. A deputy speaker can also certify a money bill. In case of office of speaker fall vacant. Yes. A speaker's authority is final as to whether a bill is a money bill or not. Yes. It can be referred to a joint committee. பண்ண முடியாது. ஏன்னா மணி பில்லை பொறுத்தளவுக்கு லோக்சபாவுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ், ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகே, which one of the following is not a provision related to money bill? Imposition, abolition, remission, alteration of any of the regulation tax, அது மணி பில்லோட கண்டிஷனுக்குள்ளே தான் வரும். appropriation of money out of the consolidated fund of India, அதுவும் மணி பில்லோட கண்டிஷனுக்குள்ளே தான் வரும். imposition of fines by local authority for local purposes, அது எதுக்குள்ளே வராது. அந்த பேமெண்ட் ஆஃப் பெக்குலரி பெனாலிட்டிஸு, ஃபீஸு, இம்போசிஷன் ஆஃப் பெனால்ட்டிஸு ப்ளஸ் லோக்கல் அத்தாரிட்டி போடக்கூடிய பில்ஸு, இது எல்லாமே என்ன வராது, மணி பில்லோட கேரக்டருக்குள்ளே வராதுன்னு சொன்னோம். ஸோ ஆன்சர் சி தான். கஸ்டோடி ஆஃப் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, தி கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா எதுன்னு பார்த்தீங்கன்னா மணி பில்லோடது. அது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். தென் அப்ராப்ரேஷன் பில் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டிமாண்ட் ஃபார் கிராண்ட் முடிச்சோடனே வர்றதா அப்ராப்ரேஷன் பில்லுன்னு ஒன்று பார்த்தோம். ஓகே, ஆர்டிகல் 114. இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் தி லோக்சபாவா? எஸ். இட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இமீடியட்லி ஆஃப்டர் த அடாப்ஷன் ஆஃப் டிமாண்ட் ஃபார் கிராண்டா? எஸ். 113ல் டிமாண்ட் ஃபார் கிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அப்ராப்ரேஷன் பில்லாக 114க்கு போயிருது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. நெக்ஸ்ட், ஃபினான்ஸ் பில்லுக்கும் மணி பில்லுக்கும் உள்ள டிபேட்டு. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபினான்ஸ் பில்லும் மணி பில்லும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே ஒரு இஷ்யூ இருக்குது. இன்சென்ஸ் ஆன்சர் வந்து யூபிஎஸ்சி கொடுத்த இதுவும் மாறும் கண்டிஷன்ஸு. when the Lok Sabha transmits finance bill to the Rajya Sabha, it can amend or reject the bill. பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஏன்னா ஃபினான்ஸ் பில் இஸ் ஈக்குவல் டு மணி பில்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, when the Lok Sabha transmits finance bill to the Rajya Sabha, it can amend or reject the bill. பண்ண முடியாது. when the Lok Sabha transmits money bill to the Rajya Sabha, it cannot amend or reject the bill. It can only make recommendations. Yes. Then in case of disagreement between the Lok Sabha and the Rajya Sabha, there is no joint sitting for money bill. Okay, அது வரைக்கும் ஃபைன். பட் அ ஜாயிண்ட் சிட்டிங் பிகம்ஸ் நெசசரி ஃபார் ஃபினான்ஸ் பில்லுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் பில் இஸ் ஈக்குவல் டு மணி பில் அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆனால் யூபிஎஸ்சியோட பர்ஸ்பெக்டிவில் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சரின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஜாயிண்ட் சிட்டிங்க்கு ஃபினான்ஸ் பில் வந்து நாட் ஓன்லி மணி பில்லோட கேரக்டர் மட்டும் இருக்காது, அதர் தென் தட் பாலிசிஸு, ப்ரொப்போசல்ஸு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் பார்க்கும்போது ஃபினான்ஸ் பில் இஸ் ஈக்குவல் டு மணி பில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டாக இருக்க முடியும். ஆனால் யூபிஎஸ்சியோட ஆன்சர் ஒன்லி 2ன்னு இருக்குது. பட் தெரில. ஓகே, ஸோ இது ஒரு டிபேட்டுக்கான கொஸ்டின் தான். பட் கிளாரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸ் பில்லுக்கும் மணி பில்லுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல் ஃபினான்ஸ் பில்ஸ் ஆர் மணி பில்னு சொல்லி தான் அதோட ப்ராசஸே ஃபங்க்ஷன் ஆகுது. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இன் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்லையும் பார்த்தா அந்த டெஃபினேஷன்ஸ் தான் இருக்குது. ஓகே, அந்த கண்டிஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஆன்சர் 1 ஒன்லி இருக்கணும். பட் யூபிஎஸ்சி கொடுக்குற ஆன்சர் ஒன்லி 2 இருக்குது. ஓகே, so it is subject to debate in the question. Then which of the following methods of parliament control over public expenditure? Annual financial statement? Yes. Withdrawal of money from the consolidated fund of India only after passing the appropriation bill? Yes. Provision of supplementary grant and vote on account? Yes. A periodic or at least assessment of review program அந்த மாதிரி எங்கேயாச்சும் நம்ம படிச்சிருக்கோமா என்ன? No. Introduction of financial bill in the parliament? Yes. So answer is 1, 2, 3 and 5. இதெல்லாம் consolidation process. In sense வேரியஸ் திங்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம கன்சால்டேட் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். தென் அலாங் வித் த பட்ஜெட் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆல்சோ பிளேசஸ் அதர் டாக்குமெண்ட்ஸ் பிஃபோர் த பார்லிமெண்ட் விச் இன்க்ளூட் மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட். இது எதில் வருது? ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் வருது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தென் வித் ரெஃபரன்ஸ் டு த யூனியன் கவர்மெண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூவா? நோ, இட் இஸ் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். No amount can be withdrawn from the consolidated fund of India without authorization from the Parliament of India. Yes, correct. All the disbursements made from the public account also need the authorization from the Parliament of India. No. Okay, consolidated fund of India ku mattum dhaan. Then what is the difference between vote on account and interim budget? நம்ம already பார்த்தோம். The provision of vote on account is used by a regular government, while an interim budget is a provision used by a caretaker government. No. ஓகே, ஸோ கேர்டேக்கர் கவர்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம இதில் கிடையாது. ரெண்டுமே கவர்மெண்ட்டு தான், தட் இஸ் கரண்ட்லி ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட்டு தான் பண்ணோம். பட் ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இன் பிட்வீன் தி அந்த டிரான்சிஷன் ஃபேஸ் பிட்வீன் தி 2 ஃபினான்ஷியல் இயர் அதை டீல் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெண்டிச்சரை மட்டுமே எடுத்துக்கிட்டு பேசுகிறது ஓட் ஆன் அக்கௌண்ட்டு. இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் போத் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு ரெவன்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் தான்.
Then a vote of account only deals with the expenditure in the government budget. Yes. While an interim budget includes both expenditure and receipts. Yes, second statement correct. Okay. Next. Rajya Sabha has no power either to reject or amend the money bill. Yes, பண்ண முடியாது. Rajya Sabha cannot vote on the demand for grant. Yes, பண்ண முடியாது. Rajya Sabha cannot discuss the annual financial statement. No, they can discuss. So the answer is 1 and 2 is the answer. Simple ஆனது தான், ரிப்பீட்டேட்டிவாக ஒரே ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. While the annual budget is not passed by the Lok Sabha, என்ன நடக்கும்? பிரைம் மினிஸ்டர் சமிட்க்கு ரெசிக்னேஷன் தான். ஏன்னா அதுக்கு மினிமம் மெஜாரிட்டி வேணும். ஸோ அது இல்லை அப்படின்னா அங்கே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் டைலூட் ஆயிரும், அந்த அக்கௌண்டபிலிட்டி மிஸ் ஆயிரும். ஸோ பிரைம் மினிஸ்டர் சமிட் இஸ் ரெசிக்னேஷன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இன் திஸ் ப்ராசஸ். Then, with reference to the union government budget, the following statement: Union Finance Minister, on behalf of the Prime Minister, no, on behalf of the President, lays the annual financial statement. Okay, so first statement is wrong. Second statement, at the union level, no demand for grant can be made except on the recommendation of the President of India. Yes, that is correct. So answer is 2 only. 2024 கேட்ட question. So இதில் இருக்கக்கூடிய process என்ன? Presentation of the budget is first process. Scrutiny by the departmental related standing committee, yes, second process. Third process என்ன? Appropriation bill தான் third process. Okay, அதுக்கப்புறம் தான் finance bill introduce ஆகும். So appropriation bill முடிச்சதுக்கப்புறம் தான் finance bill வரும். So அப்போ answer is 1, 2, 4 and 3. Okay, so A is the answer. இதெல்லாம் stages, just ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். Then rule of lapse. So equation மாதிரி கேட்டிருக்காங்க. Match the following. Rule of lapse, a part of grant that can be carried over next year. நோ, ரூல் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அலோகேட் பண்ண ஒரு ஃபண்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டு ஒருவேளை அந்த கரண்ட் இயருக்குள்ளே தீர்ந்து போகலை அப்படின்னா அந்த பில்லு வந்து அந்த ஃபண்டு வந்து லேப்ஸ் ஆயிரும். ஸோ நம்ம படிச்சிருப்போம்ல, நான் லேப்சபிள் ஃபண்ட் அப்படின்லாம் சொல்லுவோம். நிர்பயா ஃபண்டெல்லாம் நான் லேப்சபிள் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அந்த வருஷம் நீங்கள் செலவழிக்காட்டினாலும் அடுத்த வருஷம் அது கேரி ஃபார்வர்டாக இருக்கும். பட் யூஸ்வலாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் லேப்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் புதுசாக தான் அவங்க உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அட்வான்ஸ் கிராண்ட் டு மீட் தி எக்ஸ்பெண்டிச்சரா? ஸோ இட் இஸ் அன் அட்வான்ஸா? நோ. ஓகே, ஸோ இது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உல்ட்டா பண்ணியிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்டுங்கிறது ஒரு அடிஷ்னல் கிராண்ட், நாட் அன் அட்வான்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அது ஒரு கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் போய்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். இட் இஸ் நாட் கன்சிடர் டு பி அன் அட்வான்ஸ். ஓகே, ஸோ அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இட் இஸ் அன் அட்வான்ஸ் கிராண்ட். அப்படியே உல்ட்டா பண்ணியிருக்காங்க, ரொம்ப மைன்யூட்டாக போயிருக்காங்க. ஓகே, ஃபைன். பட் அன் அட்வான்ஸுங்கிறது இட் இஸ் அன் அடிஷனல் கிராண்ட் டு மீட் தி எக்ஸ்பெண்டிச்சர் தான். இதுதான் அன் அட்வான்ஸ் ஃபண்ட் கிராண்டட் இன் தி கோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர், ஓட் ஆன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ரெண்டும் அப்படியே உல்ட்டா. ஸோ ஆன்சர் இஸ் நன் ஆஃப் தி அபவ் ஆன்சர். இது இந்த அளவுக்கு டெக்னிக்கலாக நம்ம இதில் போவாங்களான்னா ஸ்கோப் இஸ் வெரி மினிமல், பட் பேசிக் டிஃபரன்சஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்னா என்ன, ஓட் ஆன் கிராண்ட்னா என்ன, அடிஷனல் கிராண்ட்னா என்ன, எக்ஸஸ் கிராண்ட்னா என்ன அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலாக சில பேசிக் கான்செப்ட்ஸை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் கிவன் ஆன் அட்வான்ஸ் கிராண்ட். இங்கே வந்துருது பாருங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க, ஓட் ஆன் அக்கௌண்ட்டுக்கு அடிஷனல் ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் தட் இஸ் அன் அட்வான்ஸ் கிராண்ட் டு மீட் டெம்பரவரி அண்ட் ரன்னிங் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் த பிகினிங் ஆஃப் தி நியூ ஃபினான்ஷியல் இயர் அண்டில் த டிமாண்ட் ஆர் ஓட்டட் பை தி லெஜிஸ்லேச்சர். அப்போ இதுதான் என்ன வரும், ஓட் ஆன் அக்கௌண்ட். இட் இஸ் அன் அட்வான்ஸ் கிராண்ட், நாட் கன்சிடர் டு பி அன் ஓட் ஆன் அக்கௌண்ட், இஸ் அன் அடிஷனல் ஃபண்ட். ஓகே, ஏன்னா செலவுக்கு முன்னாடியே நான் கேட்டுறேன். ஆனால் அங்கே சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்டில் இட் இஸ் அன் அடிஷ்னல் ஃபண்ட். அடிஷ்னல் கிராண்ட்டுங்கிறது ஆல்ரெடி எக்ஸ்பெண்டிச்சர் போய்கிட்டு இருக்கு, மீட் பண்ண முடியாததுனால நான் ஒரு அடிஷ்னல் கிராண்ட்டு கேட்குறேன். ஓகே, இது அட்வான்ஸ். அதாவது நான் ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுருக்கேன், இந்த ஒரு மாதத்துக்கு எனக்கு செலவுக்கு காசு வேணும், அதுக்கு நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறது ஓட் ஆன் அக்கௌண்ட். ஓகே, ஃபினான்ஷியல் பில்லுங்கிறது எ பில் இஃப் எனாக்டட் வுட் இன்வால்வ் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஹோல்ட் பண்ணலாம். எ பில் கண்டெய்னிங் ஒன்லி ப்ரொவிஷன் டீலிங் வித் ஆல்ட்ரேஷன் ரெமிஷன், நோ. A bill deals only with the budget of a particular ministry, no. A bill if enacted would involve expenditure from the consolidated fund of India in the contingency fund of India. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குல்ல. ஸோ ஆர்டிகல் 110 தான் இட் இன்க்ளூட்ஸ் போத் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஈவன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸ் கூட மணி பில் கேரக்டருக்குள்ளே வரும். பட் ஃபினான்ஷியல் பில் இட் டெல்ட் ஒன்லி வித் ஒன்று ஆர்டிகல் 110 கிளாஸ் 1ல் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், அப்படி இல்லைன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுக்கக்கூடிய காசு. ஸோ அப்போது ஃபினான்ஷியல் பில்லுங்கிறது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும். ஓகே, தென் சார்ஜ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எது வரும், பிரசிடென்ட்டோட அலவன்சஸ், எஸ். salaries and allowances of speaker, deputy speaker, yes. Debt charges for which government is liable, yes. So answer is 1, 2 and 3. Okay, so overall
முடிச்சாச்சு. இன் சென்ஸ் ரொம்ப ஒரு பெரிய சங்க் ஆஃப் போர்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டூ பார்லிமெண்ட் இஸ் ஓவர். இன்னும் நம்ம கையில இருக்கிறது அந்த பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ் மட்டும் தான். இன் சென்ஸ் அந்த கமிட்டீஸு, அக்கவுண்டபிலிட்டி என்ஷூர் பண்றதுக்கான அந்த ப்ராசஸ். இது மட்டும் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் செஷன் அவ்வளோதான். இது அடுத்த கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் முடிச்சிட்டோம்னா, அடுத்து இருக்கக்கூடியது ஜுடிஷியரி மேஜர் ஏரியா நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம், 4த் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். பார்லிமெண்ட் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டூ பா பாலிட்டிலேயே சொல்றேன். மோஸ்ட் நமக்கு என்னன்னா கொஸ்டின் ஏரியாவும் அதுதான். 3 டூ 4 கொஸ்டின் அங்க உட்காந்துரும். ஸோ, அதனால கொஞ்சம் இதுக்கு நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்றது தப்பு இல்ல. பட்ஜெட் மாரி ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்க ரிப்பீட்டடா படிக்க தான் உங்களுக்கு அதில ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெறைய கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்க்கும்போது தான் அதோட ஸ்டேட்மெண்ட்ட உங்கனால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ, 2 விஷயங்களையும் கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கங்க. இதோட இந்த பர்ட்டிகுலர் செஷன நான் வைண்ட் அப் பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல கமெண்ட்ல பிளேஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய கிளாஸஸ்ல அடுத்த ஏரியாவஸ நம்ம கன்சாலிடேட் பண்ணலாம். ஸோ, இதோட இந்த பர்ட்டிகுலர் செஷன் வைண்ட் அப் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்